புத்தகம் 10. நினைவு, வாழ்க்கை, மீள்பார்வை. பிரிவு 1. என்னை அறிகின்ற என் தலைவரே, உம்மை நான் அறிவேனாக. நான் அறியப்படுவது போல என்னை நான் அறிவேனாக. ஆன்மாவின் ஆற்றலே, அதன் உள் நுழைந்து உமக்கேற்றபடி அதற்கு உருக்கொடுத்து அதை நீர் தூயதும் மாசற்றதுமாய் காத்தருளும். இதுவே எனது எதிர்நோக்கு. இதற்காகவே நான் பேசுகிறேன். எனது மகிழ்ச்சி எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கும் இத்தருணத்தில் எனது மகிழ்ச்சியை அதே இடத்தில் இந்த எதிர்நோக்குடன் வைக்கிறேன். வாழ்க்கையின் மற்ற இன்பங்களை பொறுத்தவரையில் அவற்றை இழக்கும் போது வருகின்ற கண்ணீரும் இழப்பும் தலைகீழ் விகிதத்தில் இருக்கின்றன. எந்த அளவுக்கு குறைவாக அழுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் அழ வேண்டும். இதோ நீர் உள்ளத்து உண்மையையே விரும்புகின்றீர். ஏனெனில் உண்மையை விரும்பும் எவரும் ஒளியிடம் வருகின்றார். உம் திருமுன் என் இதயத்தில் இதை நான் அறிக்கையிடவும் பலர் முன் என் எழுதுகோளால் அறிக்கையிடவும் விரும்புகிறேன். பிரிவு 2. தலைவரே, உமது கண்களுக்கு மனித உணர்வின் ஆழம் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றது. உம்மிடம் நான் ஒப்புவிக்கவில்லை என்றாலும் எது என்னிடம் உமக்கு மறைவாயிருக்கும்? உம்மை நான் என்னிடமிருந்து மறைத்து கொள்ளலாமே தவிர என்னை உம்மிடமிருந்து மறைத்து கொள்ள இயலாது. இப்போது இருப்பது போல எனது முனகலும் புலம்பலுமே நான் என்மேல் கொண்டிருக்கிற அதிருப்தியை காட்டுவதால் என்மேல் ஒளிர்கின்ற நீர் எனக்கு இன்பம் தந்து எனது அன்பையும் ஆசையையும் தூண்டி எழுப்புகிறீர். என்னை பற்றிய எண்ணத்தில் நான் வெட்கிச் சிவந்து என்னை தூக்கி எறிந்துவிட்டு உம்மை தெரிவு செய்கிறேன். உம்மிடமிருந்து வந்தாலன்றி நான் என்னையோ உம்மையோ திருப்திப்படுத்த இயலாது. ஆகவே ஆண்டவரே, நான் இப்போது இருப்பது போல நான் பேசிய வார்த்தைகளால் செய்த அறிக்கையின் வழியாக என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் எனது வெறும் வார்த்தைகளாலோ செறிவுமிக்க ஓசைகளாலோ அறிக்கையிடவில்லை. மாறாக உமது காதுகள் மட்டுமே அறிந்த ஆன்மாவின் வார்த்தைகளாலும் எண்ணங்களின் அழுகையாலும் அறிக்கையிடுகிறேன். நான் தீயவனாய் இருந்து கொண்டு அறிக்கையிடுவது என்னோடு நானே முரண்படுவது போலாகும். ஆனால் நான் நல்லவனாயிருக்கும் போது எனது நற்செயலால் உம்மை நான் மாட்சிப்படுத்துகிறேன். ஏனெனில் நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குகிறீர். ஆகவே என் ஒப்புகை மௌனமாகவும் வார்த்தைகளாகவும் இருக்கின்றது. வார்த்தைகளில் அது மௌனமாகவும் அன்பில் கதறி அழுவதாகவும் இருக்கிறது. ஏனெனில் நீர் என்னிடம் கேட்டிராத எந்த நன்மையையும் நான் மற்றவர்கள் முன் சொல்வதில்லை. நீர் என்னிடம் சொல்லாத எதையும் நான் உம்மிடம் சொல்ல முடியாது. பிரிவு 3. எனது ஒப்புகைகளை மற்றவர்கள் கேட்பதால் எனக்கு என்ன பயன்? எனது நோய்களை குணமாக்க அவர்களால் இயலுமா? மனிதர்கள் வித்தியாசமானவர்கள். மற்றவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் அவர்கள் தங்களது வாழ்க்கையை திருத்திக் கொள்ள சோம்பலாயிருப்பார்கள். தாங்கள் யாரென்று உம்மிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பாத அவர்கள் நான் யாரென்று என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புவது ஏன்? நானே என்னை பற்றி சொல்லும் இவ்வார்த்தைகளிலிருந்து நான் யார் என அவர்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அல்லது நான் உண்மையை சொல்கிறேன் என்று அவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்? இந்த உலகில் யார் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தங்களை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கும்போது ஆண்டவர் பொய் சொல்கிறார் என்று அவர்களால் சொல்ல முடியாது. தங்களை பற்றி உம்மிடமிருந்து கேட்பதுதானே தன்னறிவு. யாருக்கு இருக்கிறது இந்த அறிவு? இதை பெற்றவர் இது தவறு என்று சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அவர் பொய்தான் சொல்கிறார். தன்னலமற்ற அன்பு அனைத்தையும் நம்புவதால் ஒருவர் மற்றவரை தன்னோடு இணைத்து ஒன்றாக்கிக் கொள்வதால் நானும் என் தலைவரே மற்றவர்களும் கேட்கும் வண்ணம் உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். நான் அறிக்கையிடுவது உண்மை என்று நான் நிரூபிக்க முடியாது. ஆனால் அன்பு செய்யும் காதுகள் என்னை நம்புவதற்கு திறந்திருக்கும். இருந்தாலும் என் ஆன்மாவின் மருத்துவரே, எனது ஒப்புகைகளால் என்ன பயன் என்பதை நீர் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எனது கடந்த கால தவறுகள் அனைத்தும் வாசிக்கப்படும் போதும் கேட்கப்படும் போதும் என்னால் முடியாது என்று சொல்லும் இதயத்தை அதன் விரக்தியின் தூக்கத்திலிருந்து எழுப்பிவிடும். இவ்வாறு எழும்பிய இதயம் உமது இரக்கத்திற்காக காத்திருக்கும். உமது அருளின் இனிமை இதன் வழியாகவே வலுவற்றவர் வல்லமை பெறுகிறார். அவரது வலுவின்மையை அவருக்கு அடையாளம் காட்டும். இது தங்களுடைய பழைய தீய செயல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் செயல்கள் பற்றி நல்லவர்கள் கேட்கச் செய்யும். இச்செயல்கள் தீயனவாயிருப்பதற்காக அல்ல, மாறாக
அவை இப்போது நடைபெறவில்லை என்பதற்காகவே. ஆனால் என் தலைவரே, உம்மிடம் என் ஆன்மா அன்றாடம் மனம் திறக்கிறது. எனது ஒப்புகையால் என்ன பயன்? நான் உம்மிடம் அறிக்கையிடுகிறேன். ஆனால் மற்ற மனிதர்கள் படிக்குமாறு, கேட்குமாறு அவற்றை எழுதுகிறேன், பேசுகிறேன். நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்பதை பற்றி அல்ல, நான் எப்படி இருந்தேன் என்பதை பற்றி எழுதுகிறேன். நான் யாராக இருந்தேன் என்பதை பற்றி என் அறிக்கை பயன் தந்தது என்பதை நானே அறிந்தும் அதை எழுதியும் இருக்கிறேன். ஆனால் நான் இந்த ஒப்புகைகளை எழுதி கொண்டிருக்கும் இந்நேரம் எப்படி இருக்கிறேன் என்பதை பலர் அறிய விரும்புகிறார்கள். என்னை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், என்னை பற்றியும் என்னிடமிருந்து கேள்விப்பட்டவர்களும், நான் எங்கிருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் அவர்களது காதுகள் எனது இதயத்தோடு இணைவதில்லை. நான் ஒப்புகைகள் செய்யும் போது தங்களது கண்களாலும் காதுகளாலும் மூளையாலும் துளைத்து உள்ளே செல்ல முடியாத எனது உள் அறையை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் அப்படி விரும்பினாலும், என்னை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இருந்தாலும், உறுதியான அறிவை அவர்களால் பெற முடியாது. அவர்களை நல்லவர்களாக்கும் அன்பு நான் பொய்யன் அல்லன் என்கிறது. அவர்களுள் உள்ளிருக்கும் அன்பு என்னை நம்புகிறது. பிரிவு 4. ஆனால் இதிலிருந்து அவர்கள் என்ன முன்மாதிரியை பெற விரும்புகிறார்கள்? நான் உமது கொடையால் எப்படி உம் அருகில் வந்தேன் என்று கேள்விப்படும்போது என்னோடு இணைந்து உமக்கு நன்றி கூறுவார்களா? நான் எப்படி எனது பாரத்தால் பின்னால் இழுக்கப்பட்டேன் என்று கேட்டு எனக்காக மன்றாடுவார்களா? இப்படிப்பட்ட இரக்க குணமுள்ள வாசகர்களுக்கே நான் என் மனதை திறந்து காட்டுவேன். என் தலைவராகிய கடவுளே, பலர் நம் சார்பாக நன்றி செலுத்துவதும் பலர் நமக்காக மன்றாடுவதும் சிறிய கொடை அல்லவே. அன்புக்குரியது என நீர் கற்பிக்கும் ஒன்றை என்னோடு உடனிருக்கும் சகோதரரும் அன்பு செய்வார். வருத்தத்திற்குரியது என நீர் கற்பிக்கும் ஒன்றை பற்றி அவரும் வருத்தப்படுவார். இதுவே கிறிஸ்தவ சகோதரரின் உள்ளம், வேற்றினத்தாரின் உள்ளம் அன்று. என்னோடு சகோதர அன்பில் இருப்பவர் நான் பேசுவதை ஏற்றுக்கொள்ளும் போது என்னோடு மகிழ்கிறார். ஆனால் நிராகரிக்கும் போது என் சார்பாக துயரப்படுகிறார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் நிராகரித்தாலும் என்னை அன்பு செய்கிறார். இம்மாதிரியான இனியவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன். எனது நற்பண்புகளால் துணிச்சல் பெறும் அவர்கள் எனது தவறான செயல்களுக்காக பெருமூச்சு விடுவார்கள். என்னுள் இருக்கும் நற்பண்புகள் உமது கொடைகள். எனது தவறான செயல்கள் எனது தவறான தெரிவுகளின் விளைவுகள். நற்பண்புகளால் துணிச்சல் பெறும் அவர்கள் தவறான செயல்களுக்காக வருந்துவார்களாக. எம் சகோதரர்களின் புகழ்ச்சியும் கண்ணீரும் ஒரு சேர உம்மிடம் எழுவனவாக. தூபம் போல உம் திருமுன் எழும் அவற்றின் நறுமணத்தை நுகர்கின்ற நீர் உமது தூயகத்திலிருந்து என்மேல் இரக்கம் காட்டுவீராக. நீர் என்னில் தொடங்கியுள்ளதை பாதியில் விட்டுவிட மாட்டீர். எனது குறைகளை நிறைவாக்கும். நான் முன்பு எப்படி இருந்தேன் என்பதை பற்றி அல்லாமல் இப்போது எப்படி இருக்கிறேன் என்பது பற்றி அறிக்கையிடுவதன் நன்மை இதில் இருக்கிறது. இந்த ஒப்புகையை நான் உம்முன் மறைவாக அச்சத்தோடு துயரத்தோடு எதிர்நோக்கோடு மட்டுமல்ல, எனது சகோதரர்களின் காதுகளில் விழும் பொருட்டும் செய்கிறேன். அவர்கள் எனது உடன் குடிமக்கள், திருப்பயணிகள். சிலர் எனக்கு முன்னே சென்றுவிட்டனர், சிலர் எனக்கு பின் வருவார்கள், சிலர் என்னோடு வருகிறார்கள். அவர்கள் உம் அடியார்கள், என் சகோதரர்கள். உம் திருவுளத்தால் உம் பிள்ளைகள், என் தலைவர்கள். நான் உம்மோடு இருக்கவும் உம்மை சார்ந்திருக்கவும் விரும்பினால் அவர்களுக்கு பணி செய்ய வேண்டுமென கட்டளையிட்டுள்ளீர். உம் திருமகனால் இதுவே செய்து காட்டப்படாவிட்டால் இது வெறும் வாய்ச்சொல்லாகவும் கட்டளையாகவும் மட்டுமே இருந்திருக்கும். உமது சிறகுகளின் நிழலில் நான் எனது வார்த்தைகளாலும் செயல்களாலும் உம் கட்டளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன். உமது சிறகுகளின் கீழ் எனது ஆன்மா தன்னை தாழ்த்தாவிடில் இது சாத்தியமன்று. எனது பலவீனத்தை நீர் அறிவீர். நான் ஒரு குழந்தை, ஆனால் என் தந்தை என்றும் வாழ்கிறார். அவரின் பாதுகாவல் எனக்கு போதும். என்னை படைத்தவரும் பராமரிப்பவரும் அவரே. நீரே எனது நற்பண்பு. நீர் எல்லாம் வல்லவர். நான் உம்மோடு இருக்கும் முன்பே நீர் என்னோடு இருந்தீர். ஆக நான் யாருக்கு பணியாற்ற வேண்டுமென்று நீர் எனக்கு கட்டளையிட்டுள்ளீரோ அவர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்பதை மட்டுமல்ல, எப்படி இருக்கிறேன் என்பதையும் இருக்க விரும்புகிறேன் என்பதையும் வெளிப்படுத்துவேன். ஆனால் எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ள மாட்டேன். நான் இப்படி என்னை வெளிப்படுத்துவதால் நான் கேட்கப்படுவேனாக. பிரிவு 5.
என் தலைவரே, நீரே என் நீதிபதி. மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள்ளிருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது. எனினும் மனித உள்ளத்தில் இருக்கும் ஒன்று அவர்களது மனதுக்கும் மறைவாயிருக்கிறது. ஆனால் தலைவரே, மனிதரைப் பற்றிய அனைத்தையும் நீர் அறிவீர். ஏனெனில் அவர்களை நீரே உருவாக்கினீர். உம் திருமுன் நான் என்னையே வெறுத்தாலும், தூசியும் சாம்பலுமாக என்னை கருதினாலும், என்னை பற்றி அறியாத ஒன்றாக நான் உம்மை பற்றி அறிவேன். இப்போது நாங்கள் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். இப்போது நாங்கள் முகமுகமாய் காண்பதில்லை என்பதில் ஐயமில்லை. இக்காரணத்துக்காக உம்மிடமிருந்து அகன்று இருக்கும் வரையில் நான் உமக்குவிட எனக்கே நெருக்கமாயிருக்கிறேன். இருந்தாலும் உமது புனிதத்தை குலைப்பது என்பது இயலாது என்பதை அறிவேன். அதே வேளையில் எவ்வகை சோதனைகளை நான் வெல்வேன், எவ்வகை சோதனைகளை வெல்ல எனக்கு வலிமையில்லை என்பதையும் நான் அறியேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் எங்களது வலிமைக்கு மேல் நீர் எங்களுக்கு சோதனைகளை அனுமதிக்க மாட்டீர். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை எங்களுக்கு அருள்வீர். அதிலிருந்து விடுபட வழி செய்வீர். ஆகவே நான் என்னை பற்றி அறிந்தவை பற்றியும் அறியாதவை பற்றியும் அறிக்கையிடுவேன். ஏனெனில் எனக்கு என்ன தெரியும் என்பதை அறிய நீர் எனக்கு ஒளி தருகின்றீர். நான் அறியாதவற்றை எனது இருள் உமது திருமுக ஒளியால் நீக்கப்படும் வரை நான் அறியேன். பிரிவு 6. அலைபாயும் உணர்வால் அல்ல, உறுதியான உணர்வால் நான் உம்மை அன்பு செய்கிறேன். தலைவரே, எனது இதயத்தின் உள்ளகத்தை உமது வார்த்தையால் நீர் தட்டினீர். நான் உம்மேல் காதல் வயப்பட்டேன். வானமும் பூமியும் அவற்றில் உள்ள யாவும் எல்லா திசைகளிலிருந்தும் உம்மை அன்பு செய்யுமாறு என்னை தூண்டுகின்றன. என்னை மட்டுமல்ல, எல்லாரையும் தூண்டுவதால் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்ல வழியில்லை. ஆனால் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறீரோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர். யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறீரோ அவர்களுக்கு பரிவு காட்டுகிறீர். இல்லையெனில் வானமும் பூமியும் உம்மை புகழ நாங்கள் செவித்திறனற்று இருப்போம். பருப்பொருட்களின் அழகை அல்ல, நேரத்தால் கட்டப்பட்ட இவ்வுலகின் கவர்ச்சியை அல்ல, ஒளியின் வெளிர்கதிரை அல்ல. இங்குள்ள வெளிச்சம் எனது உடலின் கண்களுக்கு இதமாயிருக்கிறது. இனிமையான பாடல்களை அல்ல, மலர்களின் மணத்தை அல்ல, வாசனை திரவியங்களின் அருமணத்தை அல்ல, மன்னாவை அல்ல, நாவில் வைக்கப்பட்ட தேனை அல்ல, தழுவிக்கொள்ளும் உடலை அல்ல. என் கடவுளே, உம்மை அன்பு செய்வதில் நான் இவற்றை அன்பு செய்யவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வெளிச்சத்தை, ஒளியை, நறுமணத்தை, உணவை, தழுவலை அன்பு செய்கிறேன். இதுவே அந்த ஒளி, அந்த குரல், அந்த நறுமணம், அந்த உணவு, என்னுள்ளிருக்கும் மனிதனின் தழுவல். இடம் கொள்ள முடியாத ஒளி, காலம் பறித்து கொள்ளாத ஒளி, காற்று விலக்கிச் செல்லாத நறுமணம், பெரும் தீனி விழுங்க முடியாத உணவு, நுகர்வு பிரிக்க முடியாத தழுவல் இங்கே இருக்கிறது. என் கடவுளை அன்பு செய்வதில் நான் இதையே அன்பு செய்கிறேன். ஆனால் நான் எதை அன்பு செய்கிறேன்? நான் பூமியை கேட்டேன். பூமி சொன்னது என்னை அல்ல, பூமியில் உள்ள எல்லாம் அதையே சொன்னது. நான் கடலையும் கடலின் ஆழத்தையும் கேட்டேன். உயிரோடு அவற்றில் ஊறுபவற்றை கேட்டேன். அவை, நாங்கள் உனது கடவுள் அல்ல, எங்களுக்கு மேல் தேடு என்றன. கடுமையான காற்றை கேட்டேன். வளிமண்டலமும் அதில் இணைந்த யாவும், அனாக்சிமெனஸ் நினைத்தது தவறு, நான் கடவுள் அல்ல என்றன. நான் ஆகாயத்தை, கதிரவனை, நிலவை, விண்மீன்களை கேட்டேன். அவை, நீ தேடும் கடவுள், நாங்கள் அல்ல என்றன. எனக்கு வெளியே வாசல்களாக நிற்கும் எனது புலன்களை கேட்டேன். என் கடவுளை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் அவர் அல்ல, ஆனால் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவை உடனடியாக ஆரவாரம் செய்தன, அவரே எங்களை உருவாக்கினார். பின் நான் என் பக்கம் திரும்பி என்னிடமே கேட்டேன், நீ யார்? நான் பதிலிறுத்தேன், மனிதன். இப்போது எனக்கு கீழ் எனது உடலும் எனது ஆன்மாவும் இருக்கின்றன. ஒன்று புறம் சார்ந்தது, மற்றது அகம் சார்ந்தது. என் கடவுளே, இவற்றில் எதை கொண்டு நான் உம்மை தேட வேண்டும்? பருப்பொருட்கள் வழியே பூமியிலிருந்து வானம் வரை நான் தேடி பார்த்து விட்டேன். உள்ளிருக்கும் ஆன்மாவே சிறந்தது. எனக்கு தகவல் தருவதற்கும் என்னை வழிநடத்துவதற்கும் நாங்கள் கடவுள் அல்ல, கடவுள் எங்களை உருவாக்கினார் என்னும் வானம் மற்றும் பூமியின் வார்த்தைகளை ஆய்ந்து பார்ப்பதற்கும் ஆன்மாவே சிறந்தது.
அகத்தின் மனிதன் புறத்தின் மனிதனால் இவற்றை ஆய்ந்தறிகிறான். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திடம் என் கடவுள் பற்றி கேட்டேன். அது, நான் கடவுள் அல்ல, ஆனால் கடவுள் என்னை படைத்தார் என்றது. ஊறுபடுத்தப்படாத அறிவை கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த அழகு தெரியுமா? பின் ஏன் இவை இதே வார்த்தைகளை எல்லாரிடமும் பேசுவதில்லை? சிறிய மற்றும் பெரிய விலங்குகள் இவற்றை கேள்விக்குட்படுத்துவதில்லை, ஏனெனில் அவற்றுக்கு பகுத்தறிவு இல்லை. ஆனால் மனிதர்கள் இந்த அழகை கேள்விக்குட்படுத்த முடியும். மேலும் கடவுளுக்குரியவை என மறைந்திருப்பவற்றையும் படைப்பின் வழியாக பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதர்கள் படைப்பை அன்பு செய்து படைப்புக்கு அடிபணிகின்றனர். அடிபணிந்து இருப்பவர்கள், அடிமையாக இருப்பவர்கள் நீதிபதிகளாக இருக்க முடியாது. நீதிபதிகளாக இருக்கிற மக்களுக்கே படைப்பு பொருட்கள் பதில் தருகின்றன. இதற்காக படைப்பு பொருட்கள் ஒவ்வொருவருக்கு ஏற்றாற்போல தங்களது அழகை மாற்றிக்கொள்கின்றன என்றோ, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கின்றன என்றோ சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கு இருப்பது போலவே மற்றவருக்கும் இருக்கின்றன. ஒருவருக்கு அவை எதையும் சொல்வதில்லை, மற்றவரோடு அவை உரையாடுகின்றன. இல்லை, உண்மையில் அவை எல்லோரிடமும் பேசுகின்றன. ஆனால் வெளியிலிருந்து கேட்கும் குரலை உள்ளத்தின் உண்மையோடு ஒப்பிட்டு பார்ப்பவர்களால் மட்டுமே அவை புரிந்து கொள்ளப்படுகின்றன. உண்மையே என்னிடம், உன் கடவுள் வானமோ பூமியோ அல்லது பருப்பொருளோ அல்ல எனச் சொல்கிறது. பருப்பொருட்களின் இயல்பே இதைச் சொல்கிறது. இயற்கை என்பது உடல் நிறை. அது முழுமையாக இருப்பதை விட சிறியதில் பகுதியாக இருக்கிறது. ஆனால் என் ஆன்மாவே, நீ அதைவிட மேன்மை பெற்றாய். ஏனெனில் உடலின் நிறைக்கு உயிர் கொடுப்பதும் அதற்கு வாழ்வு கொடுப்பதும் நீயே. ஏனெனில் எந்த உடலும் இன்னொரு உடலுக்கு உயிரும் வாழ்வும் கொடுக்க முடியாது. உன் கடவுளே உனது உயிரின் உயிர். பிரிவு 7. என் கடவுளை அன்பு செய்வதில் நான் எதை அன்பு செய்கிறேன்? எனது ஆன்மாவின் உயரத்தை விட உயர்ந்து நிற்பவர் யார்? என் ஆன்மாவின் வழியாகவே நான் அங்கு எழும்பிச் செல்வேன். எனது உடலையும் அதன் இருப்பையும் கடந்து நான் செல்வேன். இந்த வலிமையால் நான் என் கடவுளை காண மாட்டேன். இந்த வலிமையால் ஒரு குதிரையோ கழுதையோ கடவுளை காண முடியும். அவை புரிதல் திறன் அற்றவை, ஏனெனில் அதே உயிர்தான் இவற்றின் உடல்களையும் இயக்குகிறது. மற்றொரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் எனது உடலுக்கு இயக்கம் தருவதோடு எனது புலனறிவையும் சாத்தியமாக்குகிறது. கண் கேட்பதில்லை, காது பார்ப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, ஒவ்வொரு புலனும் அதன் வேலையை செய்கிறது. இந்த எல்லா செயல்களும் வழியாக இயங்கும் நான் ஓர் உணர்வாக இருக்கிறேன். நான் இந்த ஆற்றலை விட உயர்ந்து நிற்பேன், ஏனெனில் இந்த ஆற்றல் குதிரைக்கும் கழுதைக்கும் உண்டு. அவை தங்களது உடலால் அதை உணர்கின்றன. பிரிவு 8. எனது இயல்பான இயற்கை ஆற்றலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி என்னை உருவாக்கிய அவரிடம் செல்வேன். நினைவு என்னும் அரண்மனைகள் கட்டப்பட்ட பரந்த வெளிக்கு வருகிறேன். அங்கே எண்ணிலடங்கா உருவங்கள் காண கிடக்கின்றன. இந்த எல்லா உருவங்களும் புலன் உணர்வால் கொண்டு வரப்பட்டவை. நாம் யோசிக்கும் அனைத்தும் அங்கே மறைந்து இருக்கின்றன. நாம் கூட்டி குறைத்து ஏற்று வெறுத்து நம் புலன் இதுவரை தொட்டிராத அனைத்தும் அங்கே இருக்கின்றன. அந்த கருவூலத்தில் இருக்கும்போது நான் நினைக்க விரும்புவதை அது உடனே உருவாக்குகிறது. சிலவற்றை உருவாக்க நேரம் எடுக்கிறது, சில உடனே உருவாகின்றன. சில நினைவுகள் மூளைக்குள் மொத்தமாக கொட்டி கிடப்பதால் ஒருவர் ஒன்றை தேடிக்கொண்டே மற்றொன்றை கேட்டால், நாங்கள்தான் நீ விரும்புவதா என்று மூளையின் நடுவிலிருந்து ஒரு கேள்வி எழும். எனது இதயத்தின் கையால் அதை என் நினைவிலிருந்து விரட்டிவிட்டு, நான் விரும்பியது கிடைக்கும் வரை, நான் விரும்பியது பனிப்படலத்திலிருந்து வெளியே வரும் வரை, மறைவிலிருந்து வெளியே வரும் வரை தேடுகிறேன். மற்ற நினைவுகள் நான் தேடியவுடன் எளிதாகவும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வரிசையாகவும் வருகின்றன. பழைய நிகழ்வுகளின் நினைவுகள் புதியவற்றுக்கு வழிவிடுகின்றன. அவை முன்னே நகர நகர பின்னே இவை சேமித்து கொள்ளப்படுகின்றன. நான் விரும்பும் போது அவற்றை எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு கதையாடலை நினைவிலிருந்து எடுக்கும் போது இதுதான் அங்கே நிகழ்கிறது. புலன்கள் வழியாக நுழைந்த தகவல்கள் அனைத்தும் குறிப்பிட்ட மற்றும் பொது வகையினம் என்னும் வகைகளாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக நினைவில் சேமிக்கப்படுகின்றன.
ஒளியும் நிறங்களும் உடல் உருவங்களும் கண்கள் வழியாக உள்ளே வருகின்றன. எல்லா வகையான ஒளிகளும் காதுகள் வழியாகவும், எல்லா வகையான வாசனைகளும் மூக்கு வழியாகவும், எல்லா சுவைகளும் வாய் வழியாகவும் உள்ளே வருகின்றன. முழு உடலில் உள்ள உணர்வாற்றல் உடலுக்கும் உள்ளேயும் வெளியேயும் உள்ள வன்மை மென்மை, சூடு குளிர்ச்சி, வளவளப்பு சொரசொரப்பு, கணம் இலகு அனைத்தையும் வேறுபடுத்தி தகவல்களை உள்ளே அனுப்புகின்றன. மறைபொருளாயும் மறைவானதாயும் நிறைய மூளை முடுக்குகளை கொண்டதாயும் இருக்கின்ற நினைவின் பெரிய குகை மேற்காணும் எல்லா புலனுணர்வுகளையும் உள்ளே இழுத்துக் கொள்கிறது. ஒவ்வொன்றும் அதனதன் வாயில் வழியே நுழைந்து நினைவில் சேமிக்கப்படுகின்றது. பொருட்கள் உள்ளே நுழைவதில்லை. பொருட்களை பற்றிய உருவங்களே உள்ளே நுழைகின்றன. ஆகையால் நாம் நினைவு கூறும்போது பொருட்களை பற்றிய உருவங்கள் வருகின்றனவே தவிர பொருட்கள் வருவதில்லை. எந்த புலன் வழியாக எது உள்ளே வந்தது என்று நமக்கு தெரிந்தாலும் உருவங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன? ஏனெனில் நான் இருளில் இருந்தாலும் நான் விரும்புகின்ற நிறத்தை என்னால் உருவாக்க முடியும். கருப்புக்கும் வெள்ளைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிய முடியும். ஒரு நிறத்தை மற்றொரு நிறத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். எனது கண்கள் ஒன்றை ஈர்த்து கொள்ளும்போது ஒளிகள் அங்கே நுழைந்து கண்களை தொந்தரவு செய்வதில்லை. அவை அங்கே இருக்கின்றன. ஆனால் நான் விரும்பினால் மட்டுமே எனக்கு உள்ளே வருகின்றன. எனது நா மௌனமாக இருந்து கொண்டே, எனது தொண்டை எந்த ஒளியும் எழுப்பாமலே நான் விரும்பும் பாடலை என்னால் பாட முடியும். அந்த நேரத்தில் நான் பார்க்கின்ற அல்லது பார்க்காத நிறங்கள் குறுக்கிடுவதில்லை. நான் விரும்பினால் அவை என் முன் வருகின்றன. இவ்வாறாக நான் விரும்பும் போது நினைவிலிருந்து நான் விரும்பும் தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். நுகர்ந்து பார்க்காமலேயே நான் லீலியின் நறுமணத்தை ஊதா மலரின் நறுமணத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியும். தேனுக்கும் திராட்சை மதுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை, வளவளப்புக்கும் சொரசொரப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது சுவைக்காமலே தொடாமலே எனது நினைவிலிருந்து நான் சொல்லிவிட முடியும். நினைவு என்னும் பெரிய அறையில் உள்ளார்ந்த விதத்தில் இவை நடந்தேறுகின்றன. ஆகாயம், நிலம் மற்றும் கடல் என எல்லாமே அங்கே ஒரே இடத்தில் இருக்கின்றன. நான் மறந்து போகாதவற்றைத் தவிர மற்ற அனைத்தையும் நான் விரும்பும் போது அனுபவிக்க முடியும். அங்கேதான் நான் என்னையும் சந்திக்கிறேன். நான் யார், நான் என்ன செய்தேன், அவற்றை நான் செய்தபோது எங்கே எந்த வகையான மாற்றம் பெற்றேன் என அனைத்தையும் நான் திருப்பி அழைப்பது நினைவில்தான். நானே அனுபவித்தவற்றையும் மற்றவர்களின் வார்த்தைகள் வழியாக நான் நம்பியவற்றையும் நான் நினைவு கூறுமாறு அவை அங்கே இருக்கின்றன. இந்த சேமிப்பறையில் இருப்பவற்றை கொண்டு நான் உருவங்களையும் பழைய நிகழ்வுகளையும் இணைக்கின்றேன். இதை கொண்டே எதிர்கால நிகழ்வுகளையும் செயல்களையும் எதிர்பார்ப்புகளையும் திட்டமிடவும் அதே நேரத்தில் நிகழ்காலத்தோடு இணைத்து பார்க்கவும் என்னால் முடிகிறது. இதையும் அதையும் செய்வேன் என நான் எனக்குள் சொல்வது எனது நினைவை அடிப்படையாக கொண்டே. ஒருவேளை இது இப்படி இருந்தால், அது அப்படி இருந்தால், கடவுள் இதை அல்லது அதை தடை செய்வாராக. நான் இவ்வார்த்தைகளை எனக்குள்ளே பேசும்போது நான் பேசுகின்ற அனைத்தின் உருவங்களும் நினைவு என்னும் சேமிப்பறையிலிருந்து வெளியே வந்து என் முன் இருக்கின்றன. இவ்வுருவங்கள் இல்லை என்றால் என்னால் எதையும் பேச முடியாது. என் கடவுளே, நினைவின் ஆற்றல் பெரியது, மிக பெரியது. அது பரந்த எல்லைகளற்ற ஆழம். அதன் ஆழத்திற்கு சென்றவர் யார்? இந்த ஆற்றல் என் மூளையை சார்ந்தது. இது இயற்கையாகவே எனக்கு தரப்பட்டது. இருந்தாலும் எனது முழுமையை என்னாலே அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முடியாது என அறிந்து கொள்வதும் மூளை சார்ந்ததுதான். ஏனெனில் அது மூளைக்கு வெளியே இருக்க முடியாது, மூளைக்குள்தான் இருக்க முடியும். பின்பு எப்படி அது புரிந்து கொள்ள தவறுகிறது? இந்த கேள்வி என்னை ஆச்சரியத்திற்குள் தள்ளுகிறது. வியப்பு என்னை பற்றி கொள்கிறது. மலைகளின் சிகரங்கள் பற்றியும், கடல்களின் பேரலைகள் பற்றியும், ஆறுகளின் நீர்வீழ்ச்சிகள் பற்றியும், எல்லாவற்றையும் தழுவி நிற்கும் பெரும் கடல்கள் பற்றியும், விண்மீன்களின் சுழற்சிகள் பற்றியும் ஆச்சரியப்படும் மக்கள் தங்களை பற்றி கண்டுகொள்ளாமல் தங்கள் மூளையில் நிகழும் ஆச்சரியங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். நான் இவற்றை பேசிக்கொண்டிருக்கும் போது அவற்றை நான் என் கண்களால் பார்க்கவில்லை என்பது ஏன் அவர்களுக்கு ஆச்சரியம் தருவதில்லை? இன்னொரு பக்கம், மேற்கண்டவற்றை நானே பார்த்தாலோ அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்டாலோ அன்றி
நான் அவற்றை உள்ளே பார்க்க முடியாது. அவற்றை நான் உள்ளே இழுத்து கொள்ளவில்லை. அவற்றின் உருவங்களை மட்டுமே நான் உள்ளே இழுத்து கொண்டேன். எந்த ஒரு உடல் புலன் வழியாக எந்த உருவம் என் மூளையில் பதிக்கப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். பிரிவு 9. ஆனால் நினைவு என்னும் பரந்த திறனுக்குள் பொதிந்துள்ளவை இவை மட்டுமல்ல. கலைகள் வழியாக பெற்ற திறன்கள் நாம் மறந்து போகாத வரை இங்கே இருக்கின்றன. அவை நினைவின் பின்னரைக்கு தள்ளப்படுகின்றன. ஆக நான் உருவங்களை மட்டுமல்ல, திறன்களையும் சுமக்கிறேன். இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியத்தில் உள்ள விவாதங்கள், இலக்கியத்தில் எழும்புகின்ற கேள்விகள் எவை போன்றவை தனித்தனியாக நினைவில் சேமிக்கப்படுகின்றன. உருவங்களை உள்ளே இழுத்து பொருட்களை வெளியே விட்டு விடுகிறேன் என்பதல்ல. எனது காதுக்குள் நுழையும் ஒளி சற்று நேரம் ஒலித்துவிட்டு மறைந்து போவது போன்றதல்ல இது. காற்றில் கலந்து வரும் வாசனை எனது நாசித்துவாரங்கள் வழியே சென்று கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு மறைவது போன்றதோ, அல்லது வயிற்றில் இருப்பதால் சுவைக்க முடியாத உணவு போன்றதோ அல்ல. அல்லது உடல் ஒன்றை தொட்டுணர்ந்து தொடுதலை நிறுத்தினாலும் நினைவால் அதை கற்பனை செய்ய முடியும் என்பது போன்றதன்று. இவை நினைவுக்குள் நுழைவதில்லை. இவற்றின் உருவங்களே வியக்கத்தக்க வேகத்தில் உள்ளிழுக்கப்பட்டு அறைகளில் சேமிக்கப்பட்டு நினைவால் மீண்டும் உருவாக்கப்படுகின்றன. பிரிவு 10. 3 வகையான கேள்விகள் இருக்கின்றன. ஆ இருக்கிறதா? ஆ என்றால் என்ன? ஆ என்பதன் பண்புகள் எவை? இக்கேள்விகளை நான் கேட்கும்போது இந்த ஒலிகள் உருவாக்கும் உருவங்களை நான் பதிய வைக்கிறேன். அவை வெறும் ஒளியாக காற்றில் கரைந்து மறைந்து விட்டன. ஆனால் இந்த ஒலிகளால் குறிக்கப்பட்ட எண்ணத்தை நான் புலனுணர்வால் அறியவில்லை. எனது மூளையை தாண்டி தனியாகவும் நான் அறியவில்லை. எனது நினைவில் அவற்றின் உருவங்களை அல்ல, அவற்றின் மெய்மைகளை நான் பதிய வைத்துள்ளேன். அவை என்னுள் எப்படி வந்தன என்பதை முடிந்தால் அவை விளக்கட்டும். எனது உடலின் எல்லா கதவுகளுக்கும் நான் ஓடினாலும் எந்த கதவு வழியே அது உள்ளே வந்தது என்பதை நான் அறியேன். அவற்றுக்கு நிறம் இருந்தால் நாங்கள் உனக்கு சொல்லியிருப்போம் என்கின்றன கண்கள். அவை ஏதாவது ஓசை எழுப்பியிருந்தால் அதை சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு என்கின்றன காதுகள். அவற்றுக்கு ஏதாவது வாசனை இருந்தால் அவை எங்கள் வழியே வந்தவை என்கின்றன நாசித்துளைகள். அவற்றுக்கு சுவை இல்லை என்றால் என்னை கேட்காத என்கிறது நாக்கு. அதற்கு பருப்பொருள் இல்லை என்றால் நான் அதை தொட முடியாது. தொட முடியாத ஒன்றை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறது உடல். பின்பு இவை எப்படி என் நினைவில் நுழைந்தன? எப்படி என்று எனக்கு தெரியாது. ஏனெனில் நான் அவற்றை கற்றபோது அடுத்தவர்கள் என்னிடம் சொன்னதை நான் நம்பவில்லை. மாறாக எனக்குள்ளேயே நான் அவற்றை அறிந்து உண்மையை ஒத்துக்கொண்டேன். அவற்றை எனது மூளைக்குள் பதிய வைத்தேன். ஆக நான் கற்கும் முன்பே அவை அங்கே இருந்தன. ஆனால் அவை எனது நினைவில் இருக்கவில்லை. அவை உருவாக்கப்படும்போது ஆம், இது உண்மை என்று என்னால் எப்படி சொல்ல முடிந்தது? அவை எனது நினைவில் இருந்தன. நினைவு என்னும் குகையில் மிகவும் உள்ளே தள்ளி மறைவாயிருந்தன. யாராவது ஒருவர் அதை தேடி அழைத்தாலன்றி அது வெளியே வராது. ஆக கற்றல் என்பது நினைவில் கொள்ளுதல், ஏற்கனவே நமது மனத்தில் உள்ளதை உணர்வுக்கு கொண்டு வருதல். பிரிவு 11. நாம் உருவங்களாக புலனுணர்வு வழியாக பெறாத போது, ஆனால் அவற்றை உள்ளுக்குள் உருவங்களாக அன்றி அவை இருப்பது போல கருத்து படிவங்களாக தெரிந்து கொள்கிற போது கற்றல் இப்படி நிகழ்கிறது. சிந்திப்பதன் வழியாக நினைவில் சிதறி கிடக்கும் யோசனை துகள்களை ஒன்று கூட்டி அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி மீண்டும் நினைவிலேயே சேமித்து வைக்கிறோம். மறைவாகவும் சிதறுண்டும் ஒதுக்கப்பட்டும் கிடக்கின்ற சிந்தனை துகள்களின் மறுபிறப்பே கற்றல். இப்போது மூளைக்கு அவை எளிதாக கிடைக்கின்றன. இப்படி நான் கற்றவையும் அறிந்தவையும் ஏராளம். ஆனால் அவற்றை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நான் நினைவு கூறாமல் இருந்தால் அல்லது பயன்படுத்த தவறினால் அவை மீண்டும் மேற்பரப்பிலிருந்து அமிழ்ந்து போய் எட்ட முடியாத தூரத்திற்கு நழுவி சென்று விடுகின்றன. மறுபடியும் அவற்றை புதியது போல கற்றால்தான் அவை தாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து வெளியே வருகின்றன. ஏனெனில் அவை செல்வதற்கு வேறு இடம் கிடையாது. அறிந்து கொள்ளப்படுவதற்காக மீண்டும் அவை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதாவது சிதறுண்ட இடங்களிலிருந்து மீண்டும் கூட்டிச் சேர்க்கப்பட வேண்டும். இதனால் இது கொஜிட்டேட் என அழைக்கப்படுகிறது. ஒன்று சேர்ப்பது மற்றும் கொஜிட்டேட் என்னும் வார்த்தைகள் நான் செய்கிறேன் அல்லது நான் உருவாக்குகிறேன்
அல்லது நான் அடிக்கடி உருவாக்குகிறேன் என்னும் வார்த்தைகளோடு தொடர்புடையவை. வலிந்து மூளையில் சேகரிக்கப்பட்டது இது. பிரிவு 12. மேலும் எண்கள் மற்றும் பரிமாணங்கள் பற்றிய எண்ணிலடங்கா விதிமுறைகளும் தேற்றங்களும் விதிகளும் நினைவில் உள்ளன. இவற்றில் எதுவும் உடல்சார் புலனுணர்வால் பதியப்பட்டவை அல்ல. அவை நிறமற்றவை. அவற்றுக்கு ஓசையோ வாசனையோ கிடையாது. அவற்றை சுவைக்கவோ தொடவோ முடியாது. இவற்றை பற்றிய கலந்துரையாடலில் இவற்றை குறிக்கும் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஓசைகள் வேறு, விதிமுறைகள் வேறு. லத்தீன் அல்லது கிரேக்க பதங்களை பொறுத்து ஓசைகள் மாறுபடுகின்றன. ஆனால் எண்ணியல் விதிமுறைகள் கிரேக்கமோ அல்லது லத்தீனோ அல்லது வேறெந்த மொழியோ அல்ல. கட்டட வடிவமைப்பாளர் வரையும் கோடுகளை பார்த்திருக்கிறேன். அவை சிலந்தியின் வலை போல மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஆனால் கணிதவியலில் கோடுகள் என்பவை முற்றிலும் வேறுபட்டவை. அவை கட்டட வடிவமைப்பாளர் வரைந்து என் கண்கள் பார்த்த கோடுகள் போன்றவை அல்ல. அவை உருவங்கள் அல்ல. கோடு என்ற உருவத்தை பற்றிய சிந்தனை இல்லாமலே கோடு என்றால் என்ன என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவர் அதை தனக்குள்ளே அறிகிறார். நமது புலனுணர்வுகளால் நாம் அறிந்து எண்ணுவதற்கு பயன்படுத்தும் எண்கள் வேறு. கணிதவியல் எண்கள் வேறு. அவை பொருட்களின் உருவங்கள் அல்ல. எண்கள் தாங்களாகவே இருக்கின்றன என்பதை அறியாதவர் இப்போது என்னை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் என்னை கேலி செய்யும் அவரை பற்றி நான் பரிதாபப்படுகிறேன். பிரிவு 13. இந்த எல்லா எண்ணங்களையும் நான் எனது நினைவில் வைத்திருக்கிறேன். நான் எப்படி அவற்றை கற்றேனோ அப்படியே அவற்றை நினைவில் பதிக்கிறேன். இவற்றுக்கான மறுப்புகளையும் நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன். என் நினைவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று என்னால் சொல்ல முடியும். ஒரு பக்கம் சரி தவறு என்று பிரித்து பார்க்கவும், மறுபக்கம் சரி தவறு என்று எத்தனை முறை நான் பிரித்து பார்த்தேன் என்றும் நினைவில் கொள்ள முடியும். ஆக நான் இவற்றை நினைவில் வைக்க முடியும். சரி தவறு என பிரித்து பார்க்க முடியும். எத்தனை முறை பிரித்து பார்த்தேன் என்றும் அறிய முடியும். நான் நினைவில் கொள்கிறேன் என்று நினைவில் கொள்ள முடியும். அதுபோல எதிர்காலத்தில் இந்த நேரத்தில் நான் இதை நினைவில் வைத்திருந்தேன் என்று என்னால் நினைவுபடுத்த முடிந்தால் எனது நினைவின் ஆற்றலால் நான் அதை நினைவு கூற முடியும். பிரிவு 14. என் மூளையின் மனப்பாங்குகளையும் அல்லது உணர்வுகளையும் நினைவு தன்னகத்தே கொண்டிருக்கிறது. நினைவின் ஆற்றல் நினைவை கொண்டிருப்பது போல ஒரு வித்தியாசமான முறையில் அது கொண்டிருக்கிறது. ஆக மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்து கொண்டே மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தை எண்ணி பார்க்கவும், வருத்தமாக இல்லாமல் இருந்து கொண்டே வருத்தமாக இருந்த தருணத்தையும் என்னால் நினைவு கூற முடியும். இப்போது பயம் இல்லாமலேயே நான் பயந்த ஒரு நிகழ்வை எண்ணி பார்க்கவும், பேராவல் இல்லாமலேயே நான் பேராவல் கொண்ட ஒன்றை எண்ணி பார்க்கவும் என்னால் முடியும். அதே நேரத்தில் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக கடந்து போன துயரத்தை மகிழ்ச்சியாகவும் கடந்து போன மகிழ்ச்சியை துயரமாகவும் எண்ணி பார்க்க முடியும். மனம் ஒன்று, உடல் வேறு. கடந்து போன உடல் வலியை மகிழ்ச்சியாக என்னால் நினைவு கூற முடியும். இங்கே மனமும் நினைவும் ஒன்றாக இருக்கின்றன. ஏனெனில் ஒன்றை மனப்பாடம் செய்யும் போது இதை உன் மனதில் வைத்துக்கொள் என்று சொல்கிறோம். அல்லது மறக்கும் போது என் மனதிலிருந்து அது நழுவிவிட்டது என்றோ என் மனதில் ஒன்றுமில்லை என்றோ சொல்கிறோம். நினைவின் தளமே மனம் என்று சொல்கின்றோம். அப்படியென்றால் எனது கடந்த கால துயரத்தை நான் மகிழ்ச்சியோடு நினைவு கூறும்போது எனது மனம் மகிழ்ந்து நினைவு துயரப்படுகிறதா? மகிழ்ச்சியால் மனம் மகிழ்ச்சியடைந்தாலும் துயரத்தால் நினைவு துயரப்படுவதில்லை. அப்படியென்றால் நினைவு மனத்தை சாராமல் தனித்து இயங்குகிறதென்று சொல்ல முடியுமா? நினைவு என்பது மனத்தின் வயிறு. மகிழ்ச்சியும் துயரமும் அங்கே இருக்கின்ற இனிப்பான மற்றும் கசப்பான உணவுகள். நினைவுக்குள் அவை வைக்கப்படும் போது உடலுக்குள் வைக்கப்படுவது போன்றே சேமிக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை சுவைக்க முடியாது. இந்த ஒப்புமை சிரிக்கத்தக்கதாக தோன்றினாலும் இது முற்றிலும் பொருத்தமற்றது அன்று. மனத்தின் உணர்வுகள் 4: பேராசை, மகிழ்ச்சி, பயம், துயரம். இவற்றை நான் நினைவிலிருந்தே வெளிக்கொணர்கிறேன். இவற்றை பற்றி நான் விவாதிக்கும் போதும் இவற்றை தனிப்பட்ட அல்லது பொதுவான காரணிகளை வகைப்படுத்தும் போதும் நினைவே நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. நினைவிலிருந்தே நான் இவற்றை வெளிக்கொணர்கிறேன். இருந்தாலும் இந்த வலிமையான உணர்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக நான் இந்த உணர்வுகளை அனுபவிக்கிறேன் என்பது பொருள் அல்ல. நினைவு கூறப்படும் முன் அவை என் நினைவில் இருக்கின்றன.
ஆகையால்தான் என்னால் நினைவு கூறப்படுகின்றன. ஒருவேளை வயிற்றில் இருக்கும் உணவை மீண்டும் வாய்க்கு எடுத்து அதை அசை போடுவது போல என்று சொல்லலாம். ஆனால் ஒருவர் நினைவு கூறும்போது மகிழ்ச்சியின் இனிமையும் புலம்பலின் கசப்பும் எண்ணம் என்ற வாயில் சுவைக்கப்படுவதில்லை. ஏன்? அனுபவத்தின் இரு தளங்கள் என்று சொல்லப்படுகின்ற நினைவு கூறுதலுக்கும் அசை போடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதானோ? துயரம், பயம் என்னும் உணர்வுகளை நினைவு கூறும் போதெல்லாம் நமக்கு துயரமும் பயமும் வருகின்றன என்றால் யார்தான் இவற்றை பற்றி பேசுவார்? இருந்தாலும் அவற்றை பற்றிய உருவங்களோ ஒலிகளோ நினைவில் பதியப்படவில்லை என்றால் நாம் அவற்றை பற்றி பேச முடியாது. இவற்றை நாம் நமது உடலின் புலன்கள் வழியாக பெறவில்லை. மனமே, அதாவது மூளையே இதை தனது உணர்வு அனுபவங்களால் உணர்ந்து நினைவில் பதித்து வைக்கிறது. அல்லது எந்த ஒரு செயலுமின்றி நினைவு தன்னகத்தே தக்க வைக்கிறது. பிரிவு 15. இது உருவங்களின் ஊடாக நடக்கின்றதா அல்லது வேறு வகையில் நடக்கின்றதா என்பதை எப்படி எளிதாக சொல்ல முடியும்? பொருட்கள் எனது புலன்களுக்கு தெரியாவிட்டாலும் நான் பொருட்களை பற்றி, அதாவது கல், கதிரவன் என பேச முடியும். இவற்றின் உருவங்கள் என் நினைவில் உள்ளன. எனது உடலில் வலியோ எந்த அசௌகரியமோ இல்லாமலே உடலின் வலியை பற்றி என்னால் பேச முடியும். ஆனால் உடல் வலி என்ற உருவம் எனது நினைவில் இல்லாவிட்டால் நான் என்ன பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. அதை நான் உடல் இன்பம் என்பதிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. உடல் நலம் எனச் சொல்கிறேன். நான் உடல் நலத்தோடு இருக்கும்போது நான் சொல்வது அப்படியே என் முன் இருக்கிறது. ஆனால் இதன் உருவம் நினைவில் இல்லாமல் உடல் நலம் என்னும் ஒளித்தொகுப்பின் சொல்லின் பொருள் என்ன என்பதை நானும், உடல் நலம் என்றால் என்ன என்பதை உடல் நலமற்ற ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. உடலில் நலம் இல்லை என்றாலும் உடல் நலம் என்ற உருவம் நினைவில் இருப்பதாலேயே உடல் நலம் என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் பொருட்களை எண்ணுவதற்கு பயன்படுத்தும் எண்களை நான் சொல்கிறேன். எனது நினைவில் எண்களை பற்றிய உருவங்கள் அல்ல, எண்களே இருக்கின்றன. நான் கதிரவன் எனச் சொல்கிறேன். கதிரவனின் உருவம் என் நினைவில் இருக்கிறது. உருவத்தின் உருவத்தை அல்ல, உருவத்தையே நான் நினைவு கூறுகிறேன். நான் நினைவு கூறும் அந்த செயலில் உருவமே என் முன் வருகிறது. நினைவு எனச் சொல்கிறேன். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பதை அறிகிறேன். இந்த அறிதல் எனது நினைவில் எங்கே இருக்கிறது? நினைவு தனக்குத்தானேயும் தன் வழியாகவும் இருக்கிறதே அன்றி நினைவு என்கிற உருவத்தால் அல்ல. பிரிவு 16. மறதி எனச் சொல்கிறேன். நான் சொல்வது என்ன என்பதையும் அறிந்துள்ளேன். ஆனால் நினைவின் வழியாக அன்றி மறதியை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் மறதி என்ற வார்த்தையின் ஓசைகளை அல்ல, மாறாக அது எதை குறிக்கிறதோ அதையே சொல்கிறேன். நான் ஓசையின் வலிமையை மறந்துவிட்டால் அது என்னவென்று அறிந்து கொள்ள என்னால் முடியாது. ஆக நினைவை நான் நினைவு கூறும்போது நினைவு நினைவின் வழியாக தனக்குத்தானே புலன் உணரும் இருப்பாகிறது. ஆனால் நான் மறதியை நினைவு கூறும்போது நினைவும் மறதியும் இருப்பாகின்றன. நினைவு நான் நினைவு கூறுவதன் வழியாக, மறதி நான் நினைவு கூறாததன் வழியாக இருப்பாகின்றன. ஆனால் மறதி என்பது நினைவின் இழப்பு இல்லையா? நினைவு கூற முடியாத போது அது என் முன் இருப்பது எப்படி? நாம் நினைவு கூறும்போது நினைவை தக்க வைக்கிறோம். மறதியை நினைவு கூறாமல் அந்த வார்த்தையையும் அந்த வார்த்தையின் பொருளையும் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆக நினைவு மறதியையும் தக்க வைக்கிறது. ஆக நாம் மறக்காத வரை மறதி இருக்கிறது. அது இருக்கும்போது நாம் மறக்கிறோம். அப்படியென்றால் நான் நினைவு கூறும்போது மறதி என்பது நினைவில் இல்லை. மாறாக மறதியின் உருவமே நினைவில் இருக்கிறது என சொல்ல முடியுமா? மறதி தானாகவே இருந்தால் நம்மை நினைவு கூற அல்ல, மறக்கவே தூண்டும். இச்சிக்கலுக்கு தீர்வு காண்பவர் யார்? இது எப்படி நிகழ்கிறது என்பதை யார் அறிந்து கொள்ள முடியும்? இந்த இடத்தில் என் தலைவரே எனக்கு கடினமாக இருக்கிறது. புரிந்து கொள்ள எனக்கே கடினமாக இருக்கிறது. முட்செடியையும் முட்புதரையும் முளைப்பிக்கும் நெற்றி வியர்வை விழவேண்டிய மண்ணாக நான் மாறிவிட்டேன். இப்போதைய நம் தேடல் வானத்தின் மண்டலங்களை ஆராய்வது அல்ல, விண்மீன்களுக்கு இடையேயான தூரத்தை அளவிடுவதும் அல்ல, அல்லது பூமியை சமநிலைப்படுத்துதலும் அல்ல. நினைவு கூறுபவன் நான், மனம் என்னும் நான். நானாக இல்லாத ஒன்று என்னிடமிருந்து தூரமாயிருந்தால் எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஆனால் என்னை விட எனக்கு நெருக்கமானது எது?
உண்மையிலேயே நினைவின் ஆற்றலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் இது அல்லாமல் என்னால் என்னை பற்றி பேச முடியாது. மறதியை நான் நினைவு கூறுகிறேன் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தால் நான் என்ன சொல்வேன்? நான் நினைவு கூறுவது என் நினைவில் இல்லை என்று நான் சொல்லலாமா? அல்லது மறதி என் நினைவில் இருக்கிறது, எனவே நான் மறக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? இரண்டு முன்மொழிதல்களுமே அபத்தமாய் தெரிகின்றன. மூன்றாவது தீர்வு என்ன? நான் நினைவு கூறும்போது மறதியின் உருவம் எனது நினைவில் இருக்கிறது, மறதி அல்ல என்று சொல்ல முடியுமா? நினைவில் ஓர் உருவம் பதிய வேண்டுமென்றால் முதலில் அந்த பொருளுக்கு இருத்தல் வேண்டுமல்லவா? இருத்தல் இல்லாமல் உருவம் எப்படி சாத்தியமாகும்? கார்த்தேஜ் மற்றும் நான் சென்றிருக்கின்ற இடங்களையும் நான் கண்ட மக்களையும் மற்ற புலன்கள் வழியாக பெறும் தகவலையும் நான் இப்படித்தான் நினைவு கூறுகிறேன். உடலின் நலத்தையும் வலியையும் நான் இப்படித்தான் அறிந்து கொள்கிறேன். இவை புலன் உணரும் இருப்பாகி இருந்தபோது நினைவு அவற்றின் உருவங்களை எடுத்து தன்னுள்ளே வைத்து கொண்டது. அவற்றை இருக்கும் போதும் இல்லாத போதும் என்னால் நினைவு கூற முடியும். நினைவு மறதியை தன்னாலன்றி உருவத்தால் பதிய வைத்தது என்றால் மறதி என்பதே முதலில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தனது இருப்பால் அது எப்படி நினைவில் தன்னை பதிய வைக்க முடியும்? ஏனெனில் மறதி என்பது அங்கே இருக்கின்ற அனைத்தையும் அழித்து விடுகிறதே. ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொள்ளவும் விவரிக்கவும் இயலாத வகையில் நான் மறதியை நினைவு கூறுகிறேன். இருந்தாலும் மறதி நாம் நினைவு கூறும் அனைத்தையும் அழிக்கிறது. பிரிவு 17. நினைவின் ஆற்றல் அளப்பரியது. என் தலைவரே, வியப்புக்குரிய மறைபொருள் அது. ஆழமான மற்றும் எல்லைகளற்ற பெருக்களின் ஆற்றல் பெட்டகம் அது. இதுவே என் உள்ளம், இதுவே நான். பின்பு நான் யார் என் கடவுளே? என் இயல்பு எது? எனது இயல்பு பன்முகத்தன்மை கொண்டது, பல வாழ்க்கை வடிவங்களால் அளவில்லாத முறையில். எனது நினைவு என்னும் பரந்த சமவெளியையும் குவிந்த குகைகளையும் பாரும். அங்குள்ள வகைகளை நான் எண்ணிச் சொல்ல முடியாது. பருப்பொருட்கள் உருவங்களாகவும் அறிவுசார் திறன்கள் நேரடியான இருப்பாகவும் வரையறையற்ற கருத்து படிவங்களாக சிலவும் உள்ளத்தின் உணர்வுகளைப் போன்ற பதிவுகளாகச் சிலவும் இருக்கின்றன. இவற்றின் வழியே நான் ஓடித் திரிகிறேன், இங்கும் அங்கும் பறக்கிறேன். என்னால் இயன்றவரை அவற்றை ஊடுருவிச் செல்கிறேன், ஆனால் நான் முடிவை அடைவதில்லை. நினைவின் ஆற்றல் பெரியது. சாவுக்குரிய மனிதனில் இருக்கும் வாழ்வின் ஆற்றல் பெரியது. நான் என்னதான் செய்ய வேண்டும் என் தலைவரே? என் உண்மையான வாழ்வு நீரே. நினைவு என்னும் எனது ஆற்றலையும் நான் கடப்பேன். இனிமையான ஒளியே, நான் அதை கடந்து உம்மிடம் வருவேன். நீர் என்னிடம் சொல்வது என்ன? எப்போதும் எனக்கு மேலே இருக்கும் உம்மை நோக்கி என் உள்ளத்தின் வழியாக நான் உம்மிடம் ஏறி வருகிறேன். நினைவு என்னும் உள்ளத்தின் ஆற்றலை கடந்து வருவேன். உம்மோடு இணையும் வழியில் உம்மோடு இணையவும், உம்மோடு என்னை பிணைத்துக் கொள்ளும் வழியில் என்னை பிணைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட நினைவு இருக்கிறது. இல்லையென்றால் அவை எப்படி தங்களது இருப்பிடங்களையும் கூடுகளையும் கண்டுபிடிக்கும்? இந்த நினைவு அவற்றின் உள்ளுணர்வாலும் வழக்கத்தாலும் வருகிறது. நினைவின் வழியாக அன்றி வழக்கம் அவர்கள் மேல் தாக்கம் கொண்டிருக்க முடியாது. ஆகவே நானிலத்தின் விலங்குகளை விட நமக்கு அதிகமாய் கற்பிக்கின்றவரும் வானத்து புள்ளினங்களை விட நம்மை ஞானியாக்குகின்றவருமான அவரை நோக்கி நான் மேலெழும்பிச் செல்வேன். எனது நினைவை தாண்டி நான் மேலே எழும்போது உம்மை நான் எங்கே தேடி காண்பேன்? எனது உண்மையான நன்மைத்தனமே, உறுதிப்பாட்டின் கனிவான ஊற்றே, நான் உம்மை எங்கே காண்பேன்? நினைவிற்கு வெளியே நான் உம்மை கண்டால் உம்மை நினைவில் கொள்ள மாட்டேன். உம்மை நினைவில் கொள்ளாமல் நான் எப்படி உம்மை காண்பேன்? பிரிவு 18. திராக்மாவை தொலைத்த பெண் விளக்கை கொண்டு அதை தேடினாள். அவள் அதை நினைவில் கொண்டிராமல் அவளால் அதை கண்டுபிடித்திருக்க முடியாது. அவள் அதை கண்டுபிடித்த போது தான் தொலைத்ததுதான் அது என்று அவளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவள் அதை நினைவில் கொண்டிருக்க மறந்தால் அவளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நானும் தொலைத்த பலவற்றை தேடி கண்டுபிடித்திருக்கிறேன். எனது அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். நான் தொலைத்த பொருள் ஒன்றை தேடுகிற போது இன்னொருவர் என்னிடம் இதுவா என்று பார் அல்லது அதுவா என்று பார் என்று என்னிடம் சொல்லும் போதெல்லாம் நான் இல்லை என்றே பதில் சொல்கிறேன். நான் தேடுகின்ற ஒன்றை அவர் என்னிடம் காட்டுகிற வரை எனது பதில் இல்லை என்றே இருக்கும். எதுவாக இருந்தாலும் எனது நினைவில் நான் அந்த பொருளை கொண்டிராவிடில் யார் எதை காட்டினாலும்
அதை என்னால் கண்டுபிடித்திருக்க முடியாது. ஏனெனில் அதை நான் அடையாளம் கண்டுணர்ந்திருக்க மாட்டேன். நாங்கள் காணாமற் போனதை தேடி கண்டுபிடிக்கும் போதும் இதுவே நிகழ்கிறது. காணக்கூடிய பொருள் ஒன்று ஒளியிலிருந்து விலகினால், ஆனால் நினைவிலிருந்து அல்ல, அதன் உருவம் நினைவில் பதிந்து விடுகிறது. அப்பொருள் கிடைக்கும் வரை தேடல் தொடர்கிறது. அது கண்டுபிடிக்கப்படும் போது அதன் உருவத்தின் வழியாக அது கண்டுணரப்படுகிறது. நாம் கண்டுணராத வரை நாம் தொலைத்த பொருள் கிடைத்து விட்டதாக நாம் சொல்வதில்லை. நாம் நினைவில் கொள்ளாத போது அதை கண்டுணர்வதில்லை. பொருள் கண்களுக்கு தொலைந்து போனாலும் நினைவில் நிலைத்திருக்கிறது. பிரிவு 19. நினைவே சிலவற்றை இழப்பது ஏன்? சில நேரங்களில் நாம் சிலவற்றை மறந்து அவற்றை நினைவிற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம். அதை தேட வேண்டிய இடம் நினைவு மட்டுமே. நாம் விரும்பாத ஒன்று நம்மிடம் காட்டப்பட்டால் நாம் தேடுகின்ற அது கிடைக்கும் வரை கிடைப்பது அனைத்தையும் நிராகரிக்கிறோம். அது வந்தவுடன் இதுதான் எனச் சொல்கிறோம். நாம் கண்டுணர்ந்தாலன்றி இதை சொல்வதில்லை. நாம் நினைவு கூர்ந்தாலன்றி இதை கண்டுணர்வதில்லை. அப்போது நாம் மறந்துவிட்டோம் என்பது உறுதியாகிறது. அல்லது ஒருவேளை அது முழுவதுமாக மறைந்து விடுகிறது. ஒரு பகுதி வைக்கப்பட்டு அந்த பகுதி மறுபகுதியை தேட பயன்பட்டது. இங்கே நினைவு என்பது முழுமைக்குள் இயங்குவது போல தோன்றுகிறது. முழுமையின் ஒரு பகுதி மறையும் போது அந்த மறைந்த பகுதியை தேடி ஓடுகிறது. எடுத்துக்காட்டாக, நமக்கு தெரிந்த ஒருவர் மேல் நமது கண்கள் பட்டவுடன் அல்லது அவரை பற்றி எண்ணும் போது அவரது பெயரை நினைவு கூற நாம் முயற்சி செய்கிறோம். மற்ற பெயர்கள் அவரோடு பொருந்த மாட்டா, ஏனெனில் அவற்றை நாம் அவரோடு தொடர்பு படுத்தவில்லை. ஆக அவற்றை நாம் நிராகரிக்கிறோம். நமக்கு தெரிந்த பெயரோடு அது பொருந்தி அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை அவரோடு தொடர்பு படுத்துகிறோம். நினைவிலிருந்து அன்றி வேறெங்கிருந்து சரியான பெயர் வருகிறது? இன்னொருவர் உதவியோடு அல்லது அவர் எடுத்து கொடுக்க நாம் அந்த பெயரை கண்டுணர்ந்தாலும் அதன் ஊற்று நினைவுதான். நாம் அந்த பெயரை புதியதாக கேட்பதில்லை. ஏற்கனவே அதை நாம் நினைவு கூறுவதால் அந்த பெயரோடு பொருந்துகிறதா என்று மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அது ஒருவேளை உள்ளத்திலிருந்து முழுமையாக அழிக்கப்பட்டிருந்தால் மற்றவர்கள் உதவினாலும் நம்மால் கண்டுபிடிக்கவும் நினைவு கூறவும் இயலாது. மறந்துவிட்டது போல நினைத்தாலும் நாம் முழுவதுமாக மறந்துவிடவில்லை. ஆனால் நாம் முழுமையாக மறந்துவிட்டால் இழந்த ஒன்றை நம்மால் தேடக்கூட முடியாது. பிரிவு 20. தலைவரே, நான் உம்மை எப்படி தேட வேண்டும்? என் கடவுளே, உம்மை தேடுவதென்பது எனது மகிழ்ச்சியான வாழ்வை தேடுவது. என் ஆன்மா வாழ்வு பெறும் பொருட்டு உம்மை நான் தேடுவேன். ஏனெனில் என் உடல் என் ஆன்மாவிலிருந்தும் என் ஆன்மா உம்மிடமிருந்தும் உயிரை பெறுகின்றது. பின் எப்படி நான் மகிழ்ச்சியான வாழ்வை தேட வேண்டும்? இது போதும், இது அங்கே இருக்கிறது என்று சொல்லாத வரை அது என்னுடையதன்று. எனது தேடல் எப்படி வளர்கிறது என்பதை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நான் மறந்துவிட்டு மறந்ததை நினைவு கூற முயற்சித்து பின் நினைவு கூறுதல் போன்றதா என் தேடல்? அல்லது நான் இதுவரை அறிந்திராத ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான தேடலா அது? எல்லோரும் விரும்புவது மகிழ்ச்சியான வாழ்வைத்தானே. இதுதான் தங்களது விருப்பம் என்று அவர்கள் எப்படி அறிந்தார்கள்? அதை அன்பு செய்யுமாறு அவர்கள் அதை எங்கே கண்டார்கள்? உண்மையிலேயே நாங்கள் அதற்காக ஆசைப்படுகிறோம். ஆனால் அது எப்படி என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இன்னொரு பக்கம், அதை அடைபவர் ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இன்னும் சிலர் அதை எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பதாக எதிர்நோக்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய மகிழ்ச்சி முந்தையவரின் மகிழ்ச்சியை விட தாழ்ந்தது. ஆனால் இப்போதும் எதிர்காலத்திலும் மகிழ்ச்சியாக இல்லாதவர்களை விட இவர்கள் மேலானவர்கள். மகிழ்ச்சியை பற்றிய எண்ணம் இல்லாதவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ண முடியாது. இதுதான் வேண்டும் என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரிகிறது. ஆனால் இந்த விருப்பம் எங்கிருந்து வருகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அதுபோல அவர்கள் மகிழ்ச்சியை பெறும்போது அது எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியாது. எனது கேள்வி இதுதான்: இந்த அறிதல் நினைவில் இருக்கிறதா? நினைவில் இருக்கிறது என்றால் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் என்றோ ஒருமுறை பெற்றிருக்கிறோம் அல்லவா? நாங்கள் தனிப்பட்ட நபராக மகிழ்ச்சியாக இருந்தோமா? அல்லது ஒரே குழுமமாக முதலில் பாவம் செய்து அவரில் எல்லாம் இறந்தோமே, அந்த ஆளில் மகிழ்ச்சியாக இருந்தோமா? அவர் வழியாகவே நாங்கள் அனைவரும் துயர்நிலைக்குள் பிறந்தோம். மகிழ்ச்சியான வாழ்வு என்பது நினைவில் இருக்கிறதா என்பதுதான் என் கேள்வி. ஏனெனில்
அது என்ன என்று தெரியாமல் நாங்கள் அதை விரும்ப மாட்டோம். மகிழ்ச்சி என்ற சொல்லை நாங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறோம். அதையே நாங்கள் தேடுகிறோம் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஒளி எங்களது இன்பத்தின் காரணம் அன்று. கிரேக்க மொழி பேசும் ஒருவர் லத்தீன் வார்த்தை ஒன்றை கேட்கும்போது அது அவருக்கு இன்பம் தருவதில்லை. ஏனெனில் அதன் பொருள் என்ன என்பது அவருக்கு புரியாது. ஆனால் கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டால் அது அவருக்கு இன்பம் அளிக்கும். அதுபோலவே எங்களுக்கும் இன்பம் தரப்பட்டுள்ளது. இன்பம் என்ற பொருள் கிரேக்கமோ லத்தீனோ அல்ல. கிரேக்க மொழி பேசுவோரும் லத்தீன் மொழி பேசுவோரும் மற்ற எந்த மொழிகளை பேசுவோரும் இதை அடையவே ஏங்குகின்றனர். ஆகையால் இது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா என்று அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் ஆம் என்பார்கள். மகிழ்ச்சி என்ற வார்த்தை குறிக்கும் ஒன்று அவர்கள் நினைவில் நின்றாலன்றி அவர்கள் இப்படி பதிலிருக்க முடியாது. பிரிவு 21. கார்த்தேஜை கண்ட மனிதர் ஒருவர் அதை நினைவு கூர்வது நிச்சயமாக இப்படி இல்லை. மகிழ்ச்சியான வாழ்வு என்பது கண்ணுக்கு புலப்படும் ஒன்றல்ல. ஏனெனில் அது உடல்சார் பொருள் அன்று. நாம் எண்களை நினைவு கூறுதல் போன்றதும் அன்று. ஏனெனில் எண்களை பற்றிய அறிவை பெற்ற ஒருவர் மேலும் மேலும் அதை தேடி பெற்றுக்கொள்வதில்லை. இதற்கு மாறாக நமது அறிவில் மகிழ்ச்சியான வாழ்வு என்ற ஒன்று இருக்கிறது. இதனாலேயே நாம் அதை விரும்புகிறோம். இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அதை அடைய விரும்புகிறோம். பேச்சாற்றல் கலையை நினைவு கூறுதல் போல நாம் நினைவு கூறுகிறோமா? இல்லை. பேச்சாற்றல் கலையில் திறமை பெற்றிராதவர்கள் கூட இதன் பெயரை கேட்டவுடன் பேச்சாற்றல் கலையை நினைவு கூறுகிறார்கள். பேச்சாற்றல் கலை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. தங்களது புலன் உணர்வுகள் வழியாக பேச்சாற்றலில் சிறந்த மற்றவர்களை பார்த்து அவர்களது பேச்சாற்றலை ரசித்து அதை இவர்களும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இருந்தாலும் உள்ளார்ந்த அறிவு இல்லாமல் அவர்கள் பேச்சை ரசித்திருக்கவோ அல்லது பேச்சாற்றல் பெற விரும்பவோ முடியாது, அந்த இன்பத்தை பெற்றாலன்றி. ஆனால் மகிழ்ச்சியான வாழ்வை மற்றவர்களில் நாம் தேர்ந்து கொள்வது புலனுணர்வால் அல்ல. மகிழ்ச்சியான வாழ்வு என்பதை நாம் களிப்பை நினைவு கூறுவது போல நினைவு கூறுகிறோமா? ஏறக்குறைய ஆம் என்று சொல்லலாம். ஏனெனில் நான் துயரப்படும் போதும் நான் களித்திருந்த நாட்களை என்னால் நினைவு கூற முடியும். இழிவான மனிதன் மகிழ்ச்சியான வாழ்க்கை விரும்புவது போல. எனது புலனுணர்வு வழியாக நான் களிப்பை பார்த்ததோ கேட்டதோ நுகர்ந்ததோ சுவைத்ததோ அல்லது தொட்டதோ இல்லை. நான் இன்புற்ற போது இதை என் மனதில் உணர்ந்தேன். அதை பற்றிய அறிவு என் நினைவில் ஒட்டி கொண்டது. ஆகையால் எனக்கு நானே அதை நினைவுபடுத்த முடியும். சில நேரங்களில் வெறுப்பாக, சில நேரங்களில் ஆசையாக, எனது விருப்பத்தை பொறுத்து வெறுப்போடும் அருவருப்போடும் நான் இன்று நினைவு கூறும் சில செயல்களிலிருந்து இன்பத்தின் துளிகளை நான் பெற்றுள்ளேன். ஆனால் சில நேரங்களில் எனது ஆசை சிறந்தவற்றிலும் மேன்மையானவற்றிலும் இருந்தது. அவை இப்போது என் வாழ்வில் இல்லை என்றாலும் நான் அவற்றுக்காக ஏங்குகிறேன். இப்படியாக நான் எனது முன்னைய களிப்பை எண்ணி பார்த்து வருத்தப்படுகிறேன். நான் நினைவு கூர்ந்து விரும்பும் அளவுக்கு எங்கே எப்போது நான் மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவித்திருக்கிறேன்? மகிழ்ச்சிக்கான விருப்பம் என்பது என்னிலோ எனது சில நண்பர்களிலோ மட்டுமல்ல, அனைவரிடமும் இருக்கிறது. உறுதியான அறிவோடு இதை நாம் அறியாவிட்டால் தீர்க்கமான மன விருப்பத்தோடு இதை விரும்ப மாட்டோம். இதன் பொருள் என்ன? 2 பேரிடம் நீங்கள் இராணுவத்தில் பணியாற்ற விரும்புகிறீர்களா என்று கேட்டால் ஒருவர் ஆம் என்றும் மற்றவர் இல்லை என்றும் பதிலுரைப்பார். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா என்று அவரிடம் கேட்டால் அவர்கள் உடனே எந்த தயக்கமுமின்றி ஆம் என்பார்கள். ஏன் ஒருவர் இராணுவத்தில் சேர விரும்புகிறார், மற்றவர் சேர விரும்பவில்லை? 2 பேருமே மகிழ்ச்சி விரும்புவதால்தான். அப்படியென்றால் ஒருவர் ஒரு வழியாகவும் மற்றவர் மற்றொரு வழியாகவும் இன்பத்தை தேடுகிறார்கள் அல்லவா? எப்படி தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் என்று ஒன்று போல் சொல்கிறார்களோ அப்படியே களிப்புடன் இருப்பது மகிழ்ச்சியான வாழ்வு என்பதையும் ஒன்று போல ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவர் அதை ஒரு வழியில் தேடினாலும் மற்றவர் அதை இன்னொரு வழியில் தேடினாலும் நம் அனைவருடைய இலக்கும் தேடுபொருளும் ஒன்றுதான். அதுதான் மகிழ்ச்சியை அனுபவிப்பது. அது புறம் சார்ந்தது என்று எவரும் சொல்ல முடியாது என்பதால் மகிழ்ச்சியான வாழ்வு என்பது நினைவில் இருக்கிறது. அது மகிழ்ச்சியான வாழ்வு என்னும் வார்த்தைகளில் கண்டுணரப்படுகிறது. பிரிவு 22. என்னை விட்டு அகல்வதாக தலைவரே, உம்மிடம் மனம் திறந்து பேசும் அடியானின் இதயத்திலிருந்து அகல்வதாக.
எல்லாவித இன்பங்கள் வழியாகவும் நான் மகிழ்ச்சியை அடையலாம் என்று எண்ணுவது என்னிடமிருந்து அகல்வதாக. ஏனெனில் பொல்லாருக்கு கிடைக்காத மகிழ்ச்சி ஒன்று உண்டு. இந்த மகிழ்ச்சி எந்த ஒரு கைமாறும் கருதாமல் உம்மை வழிபடுபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீரே அவர்களது மகிழ்ச்சி. இதுவே மகிழ்ச்சியான வாழ்வு, உமது திருமுன்னிலையில் மகிழ்வதும் உம் வழியாகவும் உம்மாலும் மகிழ்வதும். இத்தகைய வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு, வேறொன்றும் அல்ல. மகிழ்ச்சியான வாழ்வு என்பது வேறு என நினைப்பவர்கள் அதை உண்மையான ஒன்றில் தேடாமல் மற்றவற்றில் தேடுவார்கள். இருந்தாலும் அவர்களது விருப்பம் எல்லாம் உண்மையான மகிழ்ச்சியின் ஏதோ ஒரு உருவத்தால் ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். பிரிவு 23. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் சிலர் தங்களின் மகிழ்ச்சியின் ஊற்றை உம்மில் கண்டடைய விரும்புவதில்லை. உம்மில் மகிழ்ச்சியை காண்பதே மகிழ்ச்சியான வாழ்வு. ஆனால் அவர்கள் அதை விரும்புவதில்லை. ஒருவேளை எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கலாம். ஆனால் ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் அவர்கள் விரும்புவதை அவர்களால் செய்ய முடிவதில்லை என்பதால் அவர்கள் தங்களது பலவீனத்தில் தொடர்ந்து விழுந்து அதை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் எதில் அவர்கள் வல்லமை இழக்கிறார்களோ அவர்களது மன விருப்பம் அவர்களுக்கு தேவையான வலிமையை கொடுக்க போதுமானதாக இல்லை. நான் யாரிடமாவது நீ உண்மையிலா பொய்யிலா எதில் மகிழ்ச்சியை காண விரும்புகிறாய் என கேட்டால் அவர் விரைவாக உண்மையில் என தாமதமின்றி பதில் தருகிறார். இவரே இதே வேகத்துடன் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்றும் சொல்வார். மகிழ்ச்சியான வாழ்வு என்பது உண்மையின் மேல் அடித்தளமிடப்பட்ட இன்பம். இந்த மகிழ்ச்சி உம்மேல் வேரூன்றி இருக்கிறது என் கடவுளே. நீரே உண்மை, என் ஒளி, என் முகத்தின் மீட்பு, என் நம்பிக்கை, என் கடவுள். இந்த மகிழ்ச்சியான வாழ்வை அனைவரும் விரும்புகின்றனர். உண்மையில் மகிழ்தலே அனைவரின் விருப்பம். மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் தாங்கள் ஏமாற்றப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. உண்மை என்றால் என்ன என்று தெரியாமல் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியான வாழ்வு என்றால் என்ன என்பதை அறிய முடியும்? அவர்கள் உண்மையை விரும்புவதால் தாங்கள் ஏமாற்றப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்வை விரும்பும் போது, அதாவது உண்மையில் வேரூன்றும் இன்பம், அவர்கள் உண்மையையே விரும்புகிறார்கள். அவர்களது நினைவில் இந்த அறிவின் படிமம் இல்லாமல் அவர்கள் எப்படி அதை விரும்புவார்கள்? பின் ஏன் அவர்கள் இதில் அவர்களது மகிழ்ச்சியை காண்பதில்லை? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? ஏனெனில் தங்களை மகிழ்விக்கும் உண்மையை பற்றிய உணர்வை விட அவர்களை இழிநிலைக்கு ஆளாக்கும் பலவற்றை குறித்து அவர்கள் மும்முரமாயிருக்கிறார்கள். இன்னும் மாந்தர் நடுவே சிறு ஒளி கீற்று இருக்கிறது. அவர்கள் நடக்கட்டும், தொடர்ந்து நடக்கட்டும். அப்போது இருள் அவர்களை வெற்றி கொள்ளாது. ஆனால் உண்மை வெறுப்பை பெற்றெடுக்குமா? உமது மனிதர் பவுல் உண்மையை போதித்தாலும் ஏன் மக்களின் பகைவரானார்? ஏனெனில் எல்லாரும் மகிழ்ச்சியான வாழ்வை விரும்புகிறார்கள். அந்த மகிழ்ச்சியான வாழ்வு உண்மையில் வேரூன்றி இருக்கிறது அல்லவா? ஏனெனில் அவர்கள் உண்மைக்கு பதிலாக தாங்கள் விரும்பும் ஒன்றுக்காக உண்மையை வெறுக்கிறார்கள். உண்மை கொடுக்கும் ஒளிக்காக அவர்கள் அதை அன்பு செய்கிறார்கள். உண்மை அவர்களை தவறு என்று சுட்டிக்காட்டும் போது அதை வெறுக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை ஏமாற்ற விரும்புகிறார்கள். ஆனால் மற்றவர்களால் ஏமாற்றப்பட விரும்புவதில்லை. உண்மை தன்னை யார் என வெளிப்படுத்தும் போது அதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை தங்களை யார் என வெளிப்படுத்தும் போது அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். இதனால் உண்மை அவர்களுக்குரியதை அவர்களுக்கு அளிக்கும். அவர்கள் விரும்பாதவற்றையெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். தன்னை ஒருபோதும் அவர்களுக்கு வெளிப்படுத்தாது. மனித ஆன்மா இப்படிப்பட்டதுதான். பார்வையற்றதாகவும் நோயுற்றதாகவும் அழகற்றதாகவும் காண சகிக்காததுமாக இருக்கிறது. வெட்கத்துடனும் அவமதிப்புடனும் மறைந்து கொள்ள நினைக்கும் ஆன்மா தன்னிடமிருந்து எதுவும் மறைக்கப்படக்கூடாது என நினைக்கிறது. ஆனால் அதன் செயல் அதற்கே திருப்பி செலுத்தப்படுகிறது. மனித மனம் உண்மைக்கு திறந்திருந்தாலும் உண்மை அதனிடமிருந்து மறைக்கப்பட்டே இருக்கிறது. இருந்தாலும் தனது பரிதாபகரமான சூழலில் ஆன்மா பொய்யானவற்றில் அல்ல, உண்மையானவற்றிலேயே மகிழ்ச்சி காண விரும்புகிறது. எல்லாவற்றையும் உண்மையாக்கும் அந்த உண்மையில்தான் எந்த ஒரு கவனச்சிதறலும் இடையில் வராமல் அது தனது மகிழ்ச்சியை காண விரும்புகிறது. பிரிவு 24. தலைவரே, எனது நினைவில் உம்மை தேடுகின்ற நான் எங்கெல்லாமோ சுற்றி வந்துவிட்டேன்.
அதற்கு வெளியே நான் உம்மை காணவில்லை. உம்மை பற்றி நான் முதலில் கற்றுக்கொண்ட நேரம் முதல் எனது நினைவில் சேமிக்காத எதுவும் உம்மிடமிருந்து வருவதாக நான் காணவில்லை. உம்மை அறிந்த நாள் முதல் உம்மை நான் மறக்கவில்லை. எங்கே உண்மையை கண்டுபிடித்தேனோ அங்கேயே என் கடவுளையும் கண்டுபிடித்தேன். அவரே உண்மை. அந்த உண்மையை அறிந்த நேரம் முதல் அதை நான் மறக்கவில்லை. ஆகவே உம்மை அறிந்த நாள் முதல் நீர் எனது உணர்வில் இருக்கிறீர். நான் உம்மை நினைவு கூறும் போதெல்லாம் அங்கே உம்மை கண்டு மகிழ்கிறேன். எனது ஏழ்மையைக் கண்டு பணிந்த உமது இரக்கத்தால் நீர் இப்புனிதமான மகிழ்ச்சிகளை எனக்கு அருளியுள்ளீர். பிரிவு 25. ஆண்டவரே, என் உணர்வில் எங்கே நீர் தங்கியிருக்கிறீர்? அதில் எங்கே உம் இல்லிடத்தை அமைத்துள்ளீர்? நீர் தலை சாய்க்க உருவாக்கிய இடம் எது? எவ்வகை ஆலயத்தை உமக்கென கட்டி எழுப்பியுள்ளீர்? இம்மதிப்பை நீர் எனது நினைவிற்கு அருளி அங்கேயே குடிகொள்கிறீர். எனது கேள்வி, நினைவில் எந்த பகுதியில் நீர் குடிகொள்கிறீர் என்பதுதான். ஒவ்வொன்றாக நினைவு கூறும் நான் விலங்குகளுக்கும் உள்ள நினைவிலிருந்து மேலே எழுகிறேன். ஏனெனில் உடல் பருப்பொருட்களின் உருவங்களில் நான் உம்மை காணவில்லை. எனது மனதின் உணர்வுகள் இருக்கும் பகுதிகளுக்கு வருகிறேன். அங்கேயும் நான் உம்மை காணவில்லை. எனது நினைவின் நடுவில் இருக்கும் எனது மனதின் அரியணையில் தேடுகிறேன். நீர் அங்கேயும் இல்லை. ஏனெனில் நீர் எப்படி உடல் உருவமோ, உணர்ச்சிமிகு உணர்வோ, மகிழ்ச்சி அல்லது துயர அனுபவமோ, அல்லது நாங்கள் விரும்புவதோ, பயப்படுவதோ, நினைவு கூறுவதோ, மறப்பதோ அல்லது அது போன்றவையோ இல்லையோ, அதுபோலவே நீர் மனமும் அல்ல. ஏனெனில் நீரே மனதின் ஆண்டவராகிய கடவுள். இவை எல்லாமே மாறக்கூடியவை. ஆனால் நீர் மாறாதவராய் அனைத்திற்கும் மேலாக இருக்கிறீர். உம்மை பற்றி அறிந்த நேரம் முதல் நீர் எனது நினைவில் வாழ்வதை தகவமைத்துக் கொண்டீர். ஏதோ நினைவில் அறைகள் இருப்பது போல நீர் எந்த அறையில் குடிகொள்கிறீர் என நான் கேட்கிறேன். எனது நினைவே நீர் வாழும் இல்லம். ஏனெனில் உம்மை அறிந்தது முதல் நான் உம்மை நினைக்கிறேன். நான் எண்ணும் போதெல்லாம் நான் உம்மை அங்கே காண்கிறேன். பிரிவு 26. உம்மை அறியும் பொருட்டு உம்மை நான் எங்கு கண்டேன்? நான் உம்மை அறிவதற்கு முன் நீர் எனது நினைவில் இல்லை. உம்மை அறியும் பொருட்டு உம்மை நான் எங்கு கண்டேன்? உம்மில் அல்லாமல் எனக்கு மேலான இடம் என்று எதுவும் இல்லை. நான் முன்னே சென்றாலும் பின்னே சென்றாலும் இடம் என்பதற்கான கேள்வியே இல்லை. ஓ உண்மையே, உம் ஆலோசனை தேடும் அனைவர் மேலும் நீர் ஆட்சி செலுத்துகிறீர். ஒவ்வொருவரும் வேறு வேறானவற்றை உம்மோடு கலந்துரையாடினாலும் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் நீர் பதில் தருகின்றீர். நீர் தெளிவாக அனைவருக்கும் பதில் தருகின்றீர். ஆனால் எல்லோரும் தெளிவாக கேட்பதில்லை. தாங்கள் விரும்புவன பற்றிய ஆலோசனையை அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். ஆனால் அவர்கள் விரும்புபவற்றை எப்போதும் கேட்பதில்லை. உமது நல்ல பணியாளன் என்பவன் தான் என்ன விரும்புகிறான் என்பதை கேட்பவன் அல்லன். மாறாக உம்மிடம் கேட்பவற்றை விரும்புகிறவனே. பிரிவு 27. உன்னை மிக தாமதமாக அன்பு செய்தேன். ஓ அழகே, என்றும் பழமையான என்றும் புதுமையான அழகே, உன்னை மிக தாமதமாக அன்பு செய்தேன். நீ என்னுள் இருந்தாய், ஆனால் நான் வெளியே இருந்தேன். அங்கே உன்னை தேடினேன். அன்பு செய்ய தெரியாததால் கண்ணுக்கு தெரிந்த உன் படைப்புகளை அன்பு செய்வதில் மும்முரமாயிருந்தேன். நீ என்னோடு இருந்தாய், ஆனால் நான் உன்னோடு இல்லை. படைக்கப்பட்டவை உன்னிடமிருந்து என்னை பிரித்துவிட்டன, ஆனால் அவற்றிலும் நீ இருந்தாய். ஏனெனில் நீ இன்றி எவையும் இல்லை. நீ என்னை அழைத்தாய். நீ என்னை நோக்கி கத்தி என் செவிட்டுக் காதில் உன் குரலை விழச் செய்தாய். நீ மின்னலாய் ஒளிர்ந்து என் இருள் போக்கினாய். உன் நறுமணத்தால் என்னை நனைத்தாய். உன்னை நான் சுவாசித்தேன். இப்போது உனக்காக மட்டுமே நான் ஏங்குகிறேன். உன்னை நான் சுவைத்தேன். இப்போது உனக்காகவே பசித்திருக்கிறேன். நீ என்னை தொட்டாய். உன் அமைதியால் நான் எரிந்தேன். ஓ அழகே, என்றும் இளமையே, என்றும் புதுமையே, உன்னை மிக தாமதமாக அன்பு செய்தேன். பிரிவு 28. நான் எனது முழு தாண்மையோடு உம்மை பற்றி கொள்ளும்போது எனக்கு வலியும் துன்பமும் இருக்காது. எனது வாழ்வை நீர் முழுவதும் நிரப்பும் போது அது உயிரோட்டமுள்ளதாயிருக்கும். நீர் யாரை நிரப்புகிறீரோ அவரை மேலே தூக்குகிறீர். ஆனால் இப்போது நான் உம்மால் நிரப்பப்படாததால் எனக்கு நானே சுமையாக இருக்கிறேன். நான் எந்த இன்பங்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டுமோ அவை எனக்கு இன்பம் தரும் வருத்தங்களோடு சண்டையிடுகின்றன. யார் வெற்றி பெறுவார் என்பது எனக்கு தெரியவில்லை. எனது இறந்த கால தீச்செயல் பற்றிய வருத்தங்களுக்கும்
எனது நன்மைத்தனத்தின் மகிழ்ச்சி நினைவுகளுக்கும் இடையே சண்டை நடக்கின்றன. யார் வெற்றி பெறுவார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஐயோ ஆண்டவரே, இரங்கத்தக்க மனிதன் நான், என்மேல் இரக்கம் வையும். பாரும், நான் என் காயங்களை மறைக்கவில்லை. நீரோ மருத்துவர், நானோ நோயாளி. நீர் இரக்கம் காட்டுபவர், நான் இரக்கம் காட்டப்பட வேண்டியவன். மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் யார்தாம் விரும்புவார்? அவை பொறுத்து கொள்ளப்படவும் விரும்பப்படவும் வேண்டுமென நீர் விரும்புகிறீர். தான் பொறுத்து கொள்பவற்றை பொறுத்து கொள்ள முடியும் என்று எண்ணுகிறவரும் பொறுத்து கொள்ள விரும்புவதில்லை. தன்னால் பொறுத்து கொள்ள முடிகிறது என்று அவர் மகிழ்ந்தாலும் அவர் பொறுத்து கொள்பவை இருக்கக்கூடாது என்றே அவர் விரும்புகிறார். வறுமையில் நான் செல்வத்தை விரும்புகிறேன், செல்வத்தில் நான் வறுமையை பற்றி அஞ்சுகிறேன். இதற்கிடையே நடுவில் நிற்பது மனித வாழ்வின் போராட்டம் இல்லையா? இவ்வுலகின் செல்வங்கள் சபிக்கப்படுக, ஒரு முறை அல்ல, இருமுறை. ஏனெனில் அவை வறுமை பற்றிய அச்சத்தையும் அழிந்து போகும் வெற்றியையும் கொடுக்கின்றன. இவ்வுலகின் வறுமைகள் சபிக்கப்படுக, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை. ஏனெனில் ஒருவரின் பொறுமை உடைந்து போகும் நிலையை அவை உருவாக்குகின்றன. மனித வாழ்வு ஒரு போராட்டமில்லையா? அதில் ஓய்வென்பதே இல்லை. பிரிவு 29. உமது பேரிரக்கமே எனது முழுமையான நம்பிக்கை. நீர் கட்டளையிடுவதை கொடும், நீர் விரும்புவதை கட்டளையிடும். நீர் தன்னாளுகையை, அதாவது தன்னடக்கத்தை, கற்பை விரும்புகிறீர். உம் ஆசிரியர் ஒருவர் குறிப்பிடுவது போல, கடவுள் எனக்கு ஞானத்தை தந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். பல்வகை பரிமாணங்களாக உடைந்து கிடக்கும் நாங்கள் சேகரித்து ஒன்று கூட்டப்படுவது தன்னாளுகையாலேயே. ஒருவர் உம்மையும் உம்மோடு சேர்ந்து சாராத ஒன்றையும் அன்பு செய்தால் அவர் உம்மை குறைவாகவே அன்பு செய்கிறார். ஓ அன்பே, நீர் என்றும் எரிந்து கொண்டிருக்கிறீர், நீர் அணைந்து போவதில்லை. இனிய அன்பே, என் கடவுளே, என்னை பற்றி எரியச் செய்யும். கற்பை கட்டளையிடும், நீர் கட்டளையிடுவதை கொடும், நீர் விரும்புவதை கட்டளையிடும். பிரிவு 30. உடல் இச்சை, இச்சை நிறைந்த பார்வை, உலகுசார் செல்வச் செருக்கு ஆகியவற்றிலிருந்து விலகி நிற்க எனக்கு கட்டளையிடுகிறீர். என் இல்லாளோடு கூடி வாழ்வதிலிருந்து, அது திருமணமாக இருந்தாலும், விலகி நிற்க கட்டளையிட்டு நீர் அனுமதித்ததை விட மேலான வாழ்வொன்றை தழுவிக்கொள்ள எனக்கு அறிவுறுத்தினீர். நீர் எனக்கு வலிமை தந்ததால் உமது அருள் அடையாளத்தின் பணியாளராக நான் மாறும் முன் இது நடந்தேறியது. ஆனால் எனது நினைவில் என் பாலியல் பழக்கங்களின் செயல்களால் பதியப்பட்ட உருவங்கள் நிறைய இருக்கின்றன. அவை என்னை தாக்குகின்றன. நான் விழித்திருக்கும் போது அவற்றுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் நான் தூங்கும் போது அவை என்னில் இன்பத்தை தூண்டி எனது ஒப்புதலையும் பெற்றுவிடுவதால் தூக்கத்தில் நடப்பது கூட உண்மையான செயல் போல இருக்கிறது. என் ஆன்மாவில் பதிந்த மாயையான அந்த உருவம் எந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டுள்ளது என்றால், எனது பொய்யான கனவுகளும் நான் தூங்கும் போது என்மேல் தாக்கத்தை கொண்டிருக்கின்றன. ஆனால் விழித்திருக்கும் போது அது அப்படி இருக்க முடியாது. ஆண்டவரே, என் கடவுளே, தூங்குகின்ற நேரத்தில் நான் எனது தாண்மையில் இருப்பதில்லைதானே? ஆனாலும் நான் விழித்திருக்கும் போது உள்ள எனது தாண்மைக்கும் நான் தூங்கி கிடக்கும் போது உள்ள தாண்மைக்கும் எத்துணை வேறுபாடு! அறிவுத்திறன் எங்கே போயிற்று? விழித்திருக்கும் போது அறிவுரை வழங்கும் அது நான் தூங்கும் போது அசையாமல் இருப்பது ஏன்? கண்கள் மூடியவுடன் அறிவுத்திறன் தன்னை மூடிக்கொள்வதில்லை. உடல் புலன்கள் தூங்கினாலும் அது தூங்குவதில்லை. அப்படி தூங்கிவிட்டால் நாங்கள் தூங்கும்போது கூட எங்களது வாக்களிக்கப்பட்ட அர்ப்பணத்தையும் கற்போடு அதை நிறைவேற்றுவதையும் நினைவில் கொண்டு அத்தகைய பாலியல் மயக்கங்களை தடுக்க முடியும். ஆனால் நாங்கள் விரும்புவதற்கு மாறாக நடக்கும் போது, நாங்கள் விழித்தவுடன் எங்களது மனச்சான்றுடன் அமைதி காக்கும் போது அதில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எங்களது விருப்பத்திற்கும் நிகழ்வுகளுக்கும் உள்ள பெரிய இடைவெளியிலிருந்து நாங்கள் அதை செய்யவில்லை. அது எங்களில் செய்யப்பட்டது என்று கண்டுணர்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது கரம் வலுவற்றதா? எனது ஆன்மாவின் நோய்களையும் எனது தூக்கத்தில் எழும் சிற்றின்ப உணர்ச்சிகளையும் உமது அருள் பெருக்கு அணைத்து விடாதா? தலைவரே, சிற்றின்ப பசையிலிருந்து என் ஆன்மா விடுபடும்படி உமது கொடைகளை என்னில் மிகுதியாக்கும். அப்போது என் ஆன்மா உம்மை பின்தொடரும். தனக்குத்தானே கிளர்ச்சி செய்யாது, கனவிலும் இழிவான செயல்களை செய்யாது.
அங்கே சிற்றின்ப உருவங்கள் உடல் உமிழ்வுகளை ஏற்படுத்துகின்றன. செய்வதற்கு ஒப்புதலும் தராது. நீர் எல்லாம் வல்லவர், நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாகச் செய்கிறவர். இந்த உணர்ச்சியை இன்பம் தராத ஒன்றாக ஆக்குவது உமக்கு பெரிய காரியம் அல்ல. பிற்காலத்தில் அல்ல, இந்த வயதிலேயே நீர் அதை செய்துவிட முடியும். தூங்குகின்ற மனிதனின் கற்பு நிறை உள்ளம் அதற்கு தனது ஒப்புதலை தராமல் உம்மால் தடுக்க முடியும். இருந்தாலும் எனது நன்மை நிறை கடவுள் முன் எனது தற்போதைய நிலையை அறிக்கையிடுகிறேன். நீர் எனக்கு வழங்கிய கொடைகளில் உம்மை புகழ்ந்து நடுங்கும் நான் எனது நிறைவற்ற நிலை கண்டு வருந்துகிறேன். நான் களங்கமற்ற அமைதியை பெற உமது இரக்கத்தால் என்னை நிறைவு செய்வீர் என நம்புகிறேன். களங்கமற்ற அமைதியை உள்ளேயும் வெளியேயும் நான் உம்மில் கண்டடைவேன். அப்போது சாவு ஒழிந்து வெற்றி கிடைக்கும். பிரிவு 31. நான் இப்போது போதும் என நினைக்கும் மற்றொரு தீமை உண்டு. உண்பதாலும் குடிப்பதாலும் எங்களது உடலின் அழிவை அன்றாடம் புதுப்பித்துக் கொள்கின்றோம். நீர் உணவையும் வயிறையும் அழிக்கும் அந்நாள் வரை இது தொடரும். அந்நாளில் வியத்தகு நிறைவினால் எங்கள் தேவையை போக்கி அழியாமையால் எங்கள் உடலை உடுத்துவீர். இப்போது உணவு என்னும் தேவை எனக்கு இனிமையாக இருக்கிறது. நான் சிறைப்படாதவாறு தொடர்ந்து இந்த இனிமைக்கு எதிராக போராடுகிறேன். நோன்பிருந்து அதை கட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறேன். எனது வலிகள் இன்பத்தால் விரட்டப்படுகின்றன, ஏனெனில் பசியும் தாகமும் வலிகளே. உணவு என்னும் மருந்து உதவிக்கு வரும் வரை அவை காய்ச்சல் போல கொள்கின்றன. உமது கொடைகளின் ஆறுதலால் நிலமும் நீரும் வானும் எங்களுக்கு பணி செய்வதால் இந்த நலத்தை நீர் அருளுகின்றீர். நீர் தரும் நலத்தால் பேராபத்து இன்பம் என அழைக்கப்படுகிறது. நான் மருந்தை எப்படி எடுக்கிறேனோ அப்படியே உணவையும் எடுக்க வேண்டுமென நீர் எனக்கு கற்பித்துள்ளீர். ஆனால் தேவை என்ற அசௌகரியத்திலிருந்து நிறைவு என்ற அமைதிக்கு நான் கடந்து செல்லும் போது அந்த கடத்தலே கட்டுக்கடங்காத ஆசையின் நயவஞ்சக வலையாக இருக்கிறது. இந்த கடத்தலே இன்பம். இக்கடத்தல் தேவையின் அடிப்படையில் நிகழ்கிறது. நாங்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உடல் நலமே நோக்கம் என்றாலும் ஆபத்தான இன்பம் அங்கே ஒரு தோழனாக ஒட்டிக்கொள்கிறது. பல நேரங்களில் அது முதன்மையான இடத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆக நான் உடல் நலத்திற்கு என விரும்புவது இன்பத்திற்கு என மாறிவிடுகிறது. அவற்றின் அளவுகோல்களும் வித்தியாசமானவை. ஏனெனில் உடல் நலத்திற்கு போதும் என்பது இன்பத்திற்கு மிகவும் கொஞ்சமாக இருக்கிறது. பல நேரங்களில் உண்பதன் நோக்கம் உடல் நலமா அல்லது ஏமாற்றும் இன்பமா என்ற குழப்பம் வருகிறது. இந்த குழப்பத்தில் மகிழ்ச்சியற்ற ஆன்மா இன்பத்தை நாடி தனக்கென ஒரு பாதுகாப்பு பொறிமுறையையும் சாக்குப்போக்கையும் உருவாக்கிக் கொள்கிறது. உடல் நலத்திற்கு எவ்வளவு தேவை என்று தெரியாததால் எல்லாம் உடல் நலத்திற்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டு இன்பம் தனது ஆசையை தீர்த்து கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் இச்சோதனைகளை எதிர்க்கிறேன். உமது வழக்கரத்தின் உதவியை நாடி எனது உணர்ச்சிகளை உம்மிடம் ஒப்புவிக்கிறேன். ஏனெனில் இதை பொறுத்த மட்டில் எனது மனம் எந்த தீர்வையும் பெற்றிருக்கவில்லை. எனது கடவுள் தரும் கட்டளையின் குரலை நான் கேட்கிறேன். உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைகளாலும் மந்தம் அடையாமல் இருப்பனவாக. குடிவெறி என்னை விட்டு தூரமாகிவிட்டது. அது எனக்கு அருகில் வராமல் உமது இரக்கம் உறுதி செய்யும். ஆனால் மீதூன் விருப்பம், அதாவது பெருந்தீனி, உமது அடியான் என்னுள் அடிக்கடி நுழைந்து விடுகிறது. உமது இரக்கம் அதை என்னிடமிருந்து அகற்றுவதாக. ஏனெனில் நீர் அருளினால் அன்றி எவரும் தன்னாளுகையோடு இருக்க முடியாது. நாங்கள் மன்றாடும் பலவற்றை நீர் எங்களுக்கு வழங்குகின்றீர். நாங்கள் மன்றாடும் முன் பெற்ற நன்மைத்தனங்களையும் நாங்கள் உம்மிடமிருந்தே பெற்றுள்ளோம். நாங்கள் இதை பின்பு உணர்வோம் என்னும் அருளையும் உம்மிடமிருந்தே பெற்றுள்ளோம். நான் குடிவெறியனாக இருந்ததில்லை, ஆனால் உம்மால் குடிப்பழக்கம் துறந்தவர்களை நான் அறிவேன். குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் அப்பழக்கத்திலிருந்து விலகி நிற்பதும் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அப்பழக்கத்தை விட்டு விலகுவதும் உம் செயலே. இதை நீரே செய்துள்ளீர் என்பதை அவ்விருவரும் அறிவர். நான் உமது மற்றொரு வார்த்தையையும் கேட்டேன். கீழான உணர்வுகளின்படி நடவாதே, சிற்றின்ப உணர்வுகளை கட்டுப்படுத்து. உமது கொடையால் நீர் சொன்ன மற்றொன்றையும் கேட்டேன். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நாம் உண்ணாதிருப்பின் அதனால் ஒரு குறையும் இல்லை, உண்போமாயின் அதனால் ஒரு நிறைவும் இல்லை. ஆக உண்பதால் நான் இன்பம் பெறுவதும் இல்லை, உண்ணாமல் இருப்பதால் நான் துயரம் அடைவதும் இல்லை. நீர் மேலும் சொன்னீர்,
என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்தச் சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். இதுதான் பவுல் வானக முகாமின் வீரர், எங்களைப் போன்ற தூசி அல்ல. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் வெறும் தூசியே. நீர் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினீர். அவன் காணாமல் போனான், கிடைத்துவிட்டான். எங்களைப் போல தூசியாக இருந்த பவுல் மேற்காணும் வார்த்தைகளைச் சொல்ல காரணம் உமது தூண்டுதலே. இக்காரணத்திற்காக பவுலை எனக்கு பிடிக்கும். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று அவரே தொடர்கிறார். இந்த ஆற்றலை நான் பெறுமாறு எனக்கு வலுவூட்டும். நீர் கட்டளையிடுவதை கொடும், நீர் விரும்புவதை கட்டளையிடும். அவர் இந்த ஆற்றலை பெற்றுள்ளதாக அறிக்கையிடுகின்றார். மேலும் அவர் பெருமை பாராட்டும் போது ஆண்டவரிலேயே பெருமை பாராட்டுகிறார். உமது உதவியை நாடும் மற்றொருவர் இப்படி மன்றாடுகிறார். பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். தகாத எண்ணங்களுக்கு என்னை ஒப்புவிக்காதேயும். எனது புனிதமான கடவுளே, உமது கொடையால்தான் நீர் கட்டளையிடுவதை கடைபிடிக்க முடியும் என்பது தெளிவாகிறது. நல்ல தந்தையே, தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே என்றும், அடுத்தவருக்கு தடையாக அமையும் எந்த உணவும் அதை உண்போருக்கு தீயதுதான் என்றும் கற்பிக்கின்றீர். மேலும் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விலக்க வேண்டியதில்லை. நாம் உண்ணும் உணவு நம்மை கடவுளிடம் சேர்க்காது. உண்பது குடிப்பது குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணலாகாது. உண்ணாதோரும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் ஆகாது என்றும் கற்பிக்கிறீர். என் கடவுளே, என் ஆசானே, உம் வழியாய் நான் கற்றுக்கொண்டேன். உமக்கே புகழ். உமது வார்த்தைகள் எனது காதுகளை தட்டி இதயத்தை திறக்கின்றன. எல்லா வகை சோதனையிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். உணவின் தீட்டு அல்ல, கட்டுக்கடங்காத ஆசையே எனக்கு அச்சம் தருகிறது. எல்லா வகை இறைச்சியையும் உண்ண நோவா அனுமதிக்கப்பட்டார். இறைச்சி உண்டதால் எலியா நலம் பெற்றார். யோவான் வெட்டுக்கிளிகளை உண்டு வாழ்ந்தார். ஒரு கோப்பை கூழால் ஏசா ஏமாற்றப்பட்டார். தாகத்தால் தாவீது தன்னையே கடிந்து கொண்டார். அப்பம் உண்ணுமாறு எம் அரசர் சோதிக்கப்பட்டார். மக்கள் இறைச்சியை விரும்பியதால் அல்ல, அவர்களது விருப்பம் கடவுளுக்கு எதிராக அவர்களை முணுமுணுக்க தூண்டியதால் தான் அவர்கள் கண்டிக்கப்பட்டனர். உண்பதற்கும் குடிப்பதற்குமான கட்டுக்கடங்காத ஆசையே நான் போராட வேண்டிய பெரிய சோதனையாக இருக்கிறது. உடலுறவு கொள்வதை நான் ஒரே நாளில் நிறுத்தி மீண்டும் அதில் ஈடுபடாதது போல, உண்பதையும் குடிப்பதையும் ஒரே நாளில் நிறுத்தவோ மீண்டும் அதை தொடாமல் இருக்கவோ என்னால் இயலவில்லை. வளமைக்கும் வறுமைக்குமான இடைவெளியை நெறிப்படுத்தி எனது தொண்டையில் கடிவாளம் ஒன்று கட்டப்பட வேண்டும். தலைவரே, தனது தேவையின் வரையறைகளை தாண்டாத மனிதர் யார்? அப்படிப்பட்டவர் மேன்மையானவர். அவர் உம்மை புகழ்வார். நான் அப்படியல்ல, நான் ஒரு பாவி. இருந்தாலும் நானும் உம் பெயரை புகழ்கிறேன். இவ்வுலகை வெற்றி கொண்டவர் எனது பாவங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசுகிறார். தனது உடலின் வலுவற்ற உறுப்புகளில் ஒன்றாக என்னை அவர் கருதுகிறார். ஏனெனில் உம் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன. பிரிவு 32. நறுமணப் பொருட்களின் மயக்கம் எனக்கு கவலை அளிப்பதில்லை. அவை இல்லாத போது நான் அவற்றை தேடுவதில்லை. அவை இருக்கும் போது நான் அவற்றை நிராகரிப்பதில்லை. அவை இல்லாமல் என்னால் எப்போதும் இருக்க முடியும். இப்படித்தான் நான் என்னை பார்க்கிறேன். ஒருவேளை நான் ஏமாந்து போயிருக்கலாம். ஏனெனில் சில குருட்டு புள்ளிகளில் எனது திறன் என்னிடமிருந்தே மறைந்து கிடக்கிறது. எனது வலிமையை கணக்கெடுக்கும் என் மனம் அதை முழுமையாக நம்புவதில்லை. ஏனெனில் அனுபவம் வெளிப்படுத்தினாலன்றி மறைந்திருப்பவை மறைந்தேதான் இருக்கும். மனித வாழ்வு போராட்டத்தில் பதற்றமின்றி யாரும் ஓய்ந்திருக்கலாகாது. மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு மாறும் எவரும் நல்ல நிலையிலிருந்து மோசமான நிலைக்கும் மாற முடியும். ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கையின் தளம், ஒரே நம்பிக்கையான வாக்குறுதி உமது இரக்கமே. பிரிவு 33. காதுகளின் இன்பங்களும் என்மேல் உறுதியான பிடிகொண்டு என்னை அடிமைப்படுத்தின. நீர் என்னை விடுவித்து எனக்கு விடுதலை தந்தீர். உமது வார்த்தைகள் வாழ்வின் மூச்சால் நிரம்பும் போது, அவை இனிமையான குரலில் பாடப்படும் போது எனக்கு நிறைவு தருகின்றன.
ஆனால் அதையே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் அல்ல. நான் விரும்பும் போது என்னால் எழுந்து செல்ல முடியும். சில நேரங்களில் என் காதுகளில் விழுபவற்றுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். புனித வார்த்தைகள் இனிமையாக உச்சரிக்கப்படும் போது எங்களது ஆன்மாக்களை அவை உந்தி தள்ளி பக்தி பரவசமூட்டுகின்றன. அவை பாடப்படும் போது கூட இப்படிப்பட்ட பரவசம் இல்லை. எங்களது ஆன்மாவின் உள்ளுணர்வுகள் தங்களுக்கென்று ஒரு குரலையும் உச்சரிப்பையும் கொண்டுள்ளன. ஆனால் எனது உடல்சார் ஆசை என்னை ஏமாற்றுகிறது. எனது மனத்தை ஆசைக்கு அடிமையாக்குவது தவறு. ஆனால் சில நேரங்களில் புலன் உணர்வு முந்திக் கொள்கிறது. இது மனதை வழிநடத்த விரும்புகிறது. இப்படித்தான் நான் இத்தருணங்களில் தவறு செய்கிறேன். இதை நான் பின்னால் உணர்கிறேன். சில நேரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்னும் எனது முயற்சியில் நான் என்னையே மிகவும் அதிகமாக வருத்திக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு என்றால், தாவீதின் திருப்பாடல்களுக்கு இசைக்கப்படும் இசையும் பாடல்களும் எனது காதுகளிலிருந்தும் ஆலயத்திலிருந்தும் அகற்றப்பட வேண்டும் என எண்ணியுள்ளேன். அலெக்சாந்திரிய நகர் அத்தனாசியுஸ் ஒரு பாதுகாப்பான வழியை பரிந்துரைக்கிறார். திருப்பாடலை வாசிப்பவர் வாசிப்பது போல பாடுகின்ற முறையை ஊக்குவிக்கிறார். இதை கேட்கும்போது அவர் பாடுவது போல அல்ல, வாசிப்பது போலவே இருக்கும். இருந்தாலும் நான் நம்பிக்கைக்கு திரும்பிய அந்த முதல் நாளில் கேட்ட இசையும் நான் அடிக்கடி கேட்கும் பாடல்களும் என்னுள் தூண்டி எழுப்பும் கண்ணீரை மனதில் கொண்டு வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் திரு இசையை நான் மதிப்பானதாக கருதுகிறேன். இவ்வாறாக இன்பம் என்னும் ஆபத்துக்கும் நன்மையான அனுபவத்திற்கும் இடையே ஊசலாடுகிறேன். காதுகளின் இன்பம் வழியாக வலுவற்ற மனம் வல்லமை பெற வேண்டும் என்பதற்காக ஆலயத்தில் இசை இசைக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஆனால் என்ன இசைக்கப்படுகிறது என்பதை நான் மறந்து இசையை மட்டும் பற்றி கொள்ள ஆரம்பித்தால் நான் இசையில் மயங்கி அதை பாடுபவரை பற்றி கொள்கிறேன். இது பாவம் என அறிக்கையிடுகிறேன். என் பரிதாப நிலையை பாருங்கள். என்னோடு அழுங்கள், எனக்காக அழுங்கள். நன்மையின் மேல் அக்கறை உள்ளவர்களே, எனக்காக அழுங்கள். நன்மையின் மேல் அக்கறை இல்லாதவர்கள் இதை முக்கியமானதாக கருதவில்லை. ஆனால் நீரோ என் தலைவரே, கடவுளே, எனது மன்றாட்டை கேளும். என்னை கண்ணோக்கும், என்மேல் இரக்கம் கொண்டு என்னை குணப்படுத்தும். உம் கண்களில் நானே ஒரு புதிராக மாறிவிட்டேன். இப்புதிரே எனது நோய். பிரிவு 34. உமது ஆலயத்தின் காதுகளான எம் கிறிஸ்தவ சகோதரர்களின் காதுகளில் விழுமாறு நான் எனது உடலின் கண்களின் இன்பங்கள் பற்றியும் அறிக்கையிடுகிறேன். இவற்றோடு உடல் சார்ந்த இச்சைகள் பற்றிய சோதனைகளின் பகிர்வை நாம் முடித்து கொள்ளலாம். இச்சோதனைகள் இன்னும் என்னை வாட்டி வதைக்கின்றன. நான் அழுது புலம்பினாலும் இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகு சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏக்க பெருமூச்சு விட்டாலும் அவை என்னை அலைக்கழிக்கின்றன. அழகானதும் பன்மையானதுமான உருவங்களும் ஒளிர்கின்ற இனிமையான நிறங்களும் என் கண்களுக்கு களிப்பூட்டுகின்றன. ஆனால் அவை என் ஆன்மாவை பற்றி கொள்ளாதிருப்பனவாக. என் ஆண்டவரே அதை பற்றி கொள்வாராக. அவரே இவற்றை உருவாக்கினார். அவை அழகாயிருக்க கண்டார். அவரே என் நன்மை. இவை அல்ல. பகல் பொழுதில் விழித்திருக்கும் என்னை அவை தொடுகின்றன. அவை நான் ஓய்ந்திருக்க விடுவதில்லை. நாம் பார்க்கும் அனைத்தையும் ஒளியால் நிரப்பும் நிறங்களின் அரசி, நான் பகலில் எங்கிருந்தாலும் பல ஊடகங்கள் வழியாக நான் அவளை கவனிக்கவில்லை என்றாலும் என்மேல் இறங்குகிறாள். ஒளியின் ஆற்றல் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், ஒளி சற்று குறைந்தவுடன் அதை நாம் மிக ஆர்வமாய் தேடுகிறோம். அது நிறைய நேரம் மறைந்துவிட்டால் மனதுக்கு அது சோர்வை தருகிறது. தோபித்து தன் கண்களை மூடிக்கொண்டு பார்த்த ஒளியை வாழ்வின் ஒளியாக தன் மகனுக்கு காண்பித்தார். மேலும் அன்பின் பாதையில் அவன் முன் நடந்து சென்றார். தன் கண்கள் ஒளி இழந்த போதும் ஈசாக்கு தன் மகன்களுக்கு ஆசி வழங்க ஆவல் கொண்டார். தனது மகன்களை காண முடியவில்லை என்றாலும் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டார். யாக்கோபு தனது இதயத்தின் ஒளியால் தனது மகன்களின் தலைமுறைகள் மேல் ஒளிர்ந்தார். யோசேப்பினால் பெற்றெடுத்த தனது பேர குழந்தைகள் மேல் கைகளை வைத்து ஆசி வழங்கினார். தந்தை கைகளை தவறாக வைத்ததைக் கண்டு யோசேப்பு அதை சரி செய்ய முயன்றார். ஆனால் யோசேப்பு வெளிப்புறத்தை பார்க்க, யாக்கோபோ தனது உள்ளார்ந்த ஒளியால் சரியானதை தெரிவு செய்தார். இந்த ஒளி ஒன்றே. இந்த ஒளியை காண்பவரும் இதை விரும்புபவரும் ஒன்றே. கண்ணுக்கு புலப்படும் ஒளி ஒரு வகையான மயக்கும் இனிமையால் இவ்வுலக வாழ்வை அன்பு செய்வோரின் வாழ்வை உருமாற்றுகிறது. ஆனால் ஒளிக்காக உம்மை புகழ்பவர்கள், அனைத்தையும் படைத்த கடவுளை புகழ்பவர்கள்
தங்களது தூக்க நிலையில் இந்த ஒளியால் வழிதவறிச் செல்வதில்லை. அப்படி இருக்கவே நான் விரும்புகிறேன். கண்களின் மாய கவர்ச்சிகளை நான் தள்ளி வைக்கிறேன். அல்லது வழியில் நடக்கும் எனது கால்களை அது இடறி விழச் செய்யும். நீர் எனது கால்களை வலையிலிருந்து மீட்கும்படியாக நான் உம்மிடம் மன்றாடுகிறேன். வலைகளுக்குள் விழும் அவற்றை நீர் தொடர்ந்து விடுவிக்கின்றீர். என்னை சுற்றியிருக்கும் வலைகளில் எனது கால்கள் எத்தனை முறை சிக்கிக்கொண்டாலும் நீர் அவற்றை விடுவிப்பதை நிறுத்துவதில்லை. ஏனெனில் இஸ்ரவேலை காக்கின்ற நீர் கண்ணயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. கண்களை வலையில் சிக்க வைப்பதற்காக மனிதர்கள் கலைகளிலும் கைவேலைப்பாடுகளிலும் நிறையவற்றை இணைத்து வைத்துள்ளனர். உடைகள், காலணிகள், பாத்திரங்களைப் போன்ற பொருட்கள், படங்கள், பல்வேறு வகை உருவங்கள், தேவைகளையும் நிதானத்தையும் பக்தியுணர்வையும் கடந்து நிற்கும் பொருட்கள். வெளியே தாங்கள் உருவாக்கியவற்றின் பின்னால் அவர்கள் செல்கிறார்கள். உள்ளே தங்களை உருவாக்கிய கடவுளை அவர்கள் மறந்து தாங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்களோ அதை அழித்து விடுகிறார்கள். ஆனால் என் கடவுளே, என் பெருமையே, இதற்காகவே நான் உமக்கு புகழ்ச்சி பாடலும் எனக்காக பலியானவருக்கு புகழ்ச்சி பலியும் செலுத்துகிறேன். கலைஞர்களின் எண்ணங்களின் வண்ணத்திலும் அவர்களின் திறன்மிகு கரங்களிலும் உருவாகும் அழகான பொருட்கள் மனங்களின் அழகை விட சிறந்த பேரழகிலிருந்து ஊற்றெடுக்கின்றன. அந்த அழகின் பின்னால்தான் எனது ஆன்மா பகலும் இரவும் பெருமூச்செறிந்து செல்கிறது. அழகு என்பது என்ன என்பதை கணிக்க கலைஞர்களும் வல்லுநர்களும் மேற்காணும் பேரழகையே அளவுகோலாக வைக்கின்றனர். ஆனால் அழகான பொருட்களை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு அளவுகோலாக அதை வைப்பதில்லை. விதிமுறை ஏற்கனவே இருக்கிறது. எதிலும் போதிய அளவோடு இருக்க வேண்டும். தங்களது வல்லமையை உமக்காக வைத்திருக்க வேண்டிய அவர்கள் அதை உள்ளச்சோர்வுக்கு இட்டுச் செல்லும் பொருட்கள் தரும் ஆசையில் வீணாக்கக்கூடாது. ஆனால் நானே இதைச் சொன்னாலும் இந்த வேறுபாட்டை அறிந்திருந்தாலும் எனது கால்களும் அழகின் வெளிப்புறங்கள் என்னும் கண்ணியில் அடிக்கடி சிக்கிக் கொள்கின்றன. நீரே என்னை விடுவிக்கின்றீர். தலைவரே, நீரே என்னை விடுவிக்கின்றீர். உமது இரக்கம் என்றும் என் கண்முன் உள்ளது. பரிதாபமான முறையில் அவற்றால் நான் சிறைப்பிடிக்கப்படுகிறேன். உமது இரக்கத்தால் நீர் என்னை மீட்கிறீர். வீழ்ச்சி சிறியதாயிருக்கும் போது எனக்கு தெரியாமலும் வீழ்ச்சி பெரியதாயிருக்கும் போது குறடால் பிடுங்கியும் என்னை மீட்கிறீர். பிரிவு 35. இங்கே பன்மடங்கு ஆபத்துக்கள் கொண்ட இன்னொரு வகை சோதனையையும் குறிப்பிடுகிறேன். புலன்கள் தரும் இன்பங்களின் உள்ளிருக்கும் உடல் இச்சையோடு சேர்ந்து ஆன்மாவில் பேராசை ஒன்று இருக்கிறது. இது உடல் இன்பத்தில் ஆசை கொள்வதில்லை, மாறாக உடல் வழியாக பெறப்பட்ட புரிதலில் குடிகொள்கிறது. இது அறிவு மற்றும் அறிவியல் என்று மதிப்புக்குரிய விதத்தில் அழைக்கப்படும் வீண் ஆர்வம். நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற பசியில் இது வேரூன்றி இருக்கிறது. உடலின் எல்லா புலன்களிலும் கண்தான் அறிதலில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இறைவார்த்தை இதை இச்சை நிறை பார்வை என்று அழைக்கிறது. பார்த்தல் என்பது கண்களின் பண்பு. ஆனால் இந்த வார்த்தையை நாம் மற்ற புலன்களுக்கும் பயன்படுத்துகிறோம். எப்படி அங்கே மின்னுகிறது என்று கேள் என்றோ, எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று நுகர் என்றோ, அல்லது எப்படி ஒளிர்கிறது என்று சுவை என்றோ, அல்லது இது ஒளிர்வதை தொடு என்றோ நாம் சொல்வதில்லை. மாறாக எப்படி ஒளிர்கிறது பார் என்று சொல்வதோடல்லாமல் கேட்டுப்பார், நுகர்ந்து பார், சுவைத்துப்பார், தொட்டுப்பார் என்று சொல்கிறோம். புலன்களின் பொதுவான அனுபவம் இறைவார்த்தை சொல்வது போல பார்வையின் இச்சை. ஏனெனில் பார்த்தல் என்பது கண்களுக்கு மட்டும் உரிய உணர்வாக இருந்தாலும் உருவகமாக அது மற்ற புலன்களின் உணர்வுகளையும் குறிக்கிறது. இவ்வாறாக எல்லா புலன்களும் அறிதலில் பங்கேற்கின்றன. இந்த கூர்நோக்கிலிருந்து இன்ப மைய புலன் செயல்பாடு, அறிவு மைய புலன் செயல்பாடு என புலன்களின் செயல்பாடுகளை நாம் எளிதில் வேறுபடுத்த முடியும். இன்பம் அழகான பொருட்களை பின்தொடர்கிறது. பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, நுகர்வதற்கு, சுவைப்பதற்கு, தொடுவதற்கு அழகாக இருப்பவற்றை பின்தொடர்கிறது. ஆனால் ஆர்வம் என்பது இந்த ஆசைகளுக்கு மாறாக இவற்றை அனுபவிப்பது எப்படி இருக்கும் என்ற நோக்கத்தோடு பின்தொடர்கிறது. சோதித்து பார்த்தலுக்கும் அறிதலுக்குமான இச்சை இதில் அடங்கியுள்ளது. சிதைந்து போன ஒரு பிணத்தை பார்ப்பதில் என்ன இன்பம் இருக்கும்? அதை பார்த்தவுடன் மனத்தில் வெறுப்பு எழாதா? இருந்தாலும் ஒருவர் இறந்து கிடக்கும் போதெல்லாம் அவரை சுற்றி மக்கள் சோகமாகவும் வெளிரி போயும் நிற்கிறார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட காட்சியை அவர்கள் கனவிலும் காண்கிறார்கள். யாரோ ஒருவர்
அவர்களை பார்க்க கட்டாயப்படுத்தியது போலவும், அல்லது அதில் ஏதோ அழகு இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது போலவும் அவர்கள் பார்க்கிறார்கள். இத்தகைய அடங்கா ஆசை நிறைவேற்ற பொது நிகழ்ச்சிகளில் மூர்க்கத்தனமான காட்சிகள் அரங்கேற்றப்படுகின்றன. தங்களது புரிதலுக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் செயல்பாடுகளை கற்கும் மாணவர்களிடமும் இதே நோக்கம்தான் இருக்கிறது. இவற்றை அறிந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை என்றாலும், அறிதல் என்பதையே அறிதலின் நோக்கமாக கொண்டு மனிதர்கள் தேடுகிறார்கள். பிறழ்வுபட்ட அறிவியலாக இருக்கின்ற மந்திரக்கலையும் இதே நோக்கத்தை கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் மதத்திலும் இது காணப்படுகிறது. அறிகுறிகளும் அற்புதங்களும் கேட்டு கடவுள் சோதிக்கப்படுகின்ற இடங்களில் இவை தங்களது மீட்புக்காக அல்லாமல் வெறும் சிலிர்ப்புக்காகவே விரும்பப்படுகின்றன. என் மீட்பின் கடவுளே, பின்னல்களும் ஆபத்துகளும் நிறைந்த இந்த அடர்ந்த காட்டில் உம் அருளால் நான் என் இதயத்திலிருந்து வெட்டி எறிந்தவை ஏராளம். இருந்தாலும் இப்படிப்பட்டவை எங்கள் அன்றாட வாழ்வை சூழ்ந்து நின்று ரீங்காரமிட்டு எங்கள் கவனங்களை சிதறடிக்க, இவற்றில் எதுவும் எனது கவனத்தை ஈர்க்கா வண்ணம் அல்லது இவ்வீணான கவலைகளில் நான் சிக்கிக்கொள்ளாத வண்ணம் எப்படி திடமாக இருக்க முடியும்? உண்மையில் நாடக கலை அரங்கங்கள் இப்போது எனக்கு ஆர்வம் தருவதில்லை. விண்மீன்களின் நகர்வை புரிந்து கொள்ளுதல் பற்றி நான் படிப்பதில்லை. பேய்களின் பதில்களை என் மனம் எந்நாளும் நாடியதில்லை. அவமதிப்புக்குரிய அனைத்து சடங்குகளையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவரே, என் கடவுளே, எளியவனாய் தாழ்ந்து உமக்கு நான் பணிபுரிவேன். நான் உம்மிடமிருந்து அடையாளம் ஒன்று கேட்கும்படி எதிரி எத்தனை இயந்திரங்களால் என்னை வதைத்தான் என்பது உனக்கு தெரியுமா? ஆனால் எம் அரசரின் பெயராலும் நமது எளிய மற்றும் தூய எருசலேமின் பெயராலும் நான் உம்மை வேண்டுகிறேன். இத்தகைய ஆலோசனைகளுக்கு ஒப்புதல் தருவது இதுவரை எனக்கு தூரமாக இருந்தது போல எப்போதும் தூரமாயிருப்பதாக. ஆனால் நான் ஒருவரின் நலனுக்காக மன்றாடும் போது அங்கே எனது நோக்கம் வேறாக இருக்கிறது. இப்போதும் எப்போதும் நீர் தேர்ந்து கொள்வதை நான் பின்தொடர எனக்கு அருள் தாரும். ஆனாலும் சிறு சிறு செயல்பாடுகளில் எங்கள் ஆர்வம் அன்றாடம் தூண்டி எழுப்பப்படுகிறது. நாங்கள் எத்தனை முறை தவறி விழுகிறோம்? யார் இதை எண்ணிச் சொல்ல முடியும்? பல நேரங்களில் மக்கள் சொல்லும் கற்பனை கதைகள் அல்லது புனைகதைகளுக்கு எங்கள் காதுகளை தீட்டி வைக்கிறோம். அவர்களை காயப்படுத்திவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தொடங்குகிற இச்செயல் போக போக அவர்கள் சொல்வதை மெய்மறந்து கேட்டு இன்பம் அடைவதில் முடிகிறது. சர்க்கஸில் நாய் முயலை துரத்துவதை நான் இப்போது காணவில்லை. ஆனால் நான் ஊர்ப்புறத்தில் நடந்து செல்லும் போது நான் முக்கியமான ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே நடந்தாலும் அப்படி ஒரு ஓட்டத்தை காணும்போது எனது கவனம் சிதறுகிறது. அந்த ஓட்டம் நான் அமர்ந்திருக்கின்ற விலங்கின் திசையை திருப்பவில்லை என்றாலும் எனது இதயத்தின் திசையை திருப்புகிறது. எனது இந்த நோயை நீர் சுட்டி காட்டி எனக்கு அறிவுறுத்தாவிட்டால் வழியில் நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நிற்கும் மூளையற்ற மடையன் போல அதே இடத்தில் நின்று அக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பேன். நான் எனது வீட்டில் அமர்ந்திருக்க ஒரு பல்லி ஈக்களையோ அல்லது சிலந்தி பூச்சி அதன் இரையையோ பிடித்து கொண்டிருந்தால் அது எனக்கு கிளர்ச்சியூட்டுகிறது. விலங்குகள் சிறியன என்பதற்காக பிரச்சனை சிறியது என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்த காட்சி வியத்தகு முறையில் அனைத்தையும் படைத்தவரும் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி ஆளுகை செய்வோருமான உம்மை புகழ என்னை தூண்டுகிறது. ஆனால் இக்காட்சி முதலில் ஆர்வத்தில்தான் தொடங்கியது. விரைந்து எழுவது முக்கியம் என்றால் விழாமல் இருப்பது முக்கியம். எழுவதும் விழுவதுமாய் விரைகிறது என் வாழ்க்கை. உமது பேரிரக்கமே என் ஒரே நம்பிக்கை. எனது இதயம் கவனச்சிதறலை கை கொள்ளும் கோப்பையாகவும் வீணான எண்ணங்களை நிறைய தாங்கும் குடுவையாகவும் மாறிவிட்டால் எனது மன்றாட்டுக்களும் இவற்றால் குறுக்கீடு செய்யப்பட்டு என் கவனம் சிதைகிறது. உமது முன் தோன்றலில் நான் எனது இதயத்தின் குரலை உமது செவிகளுக்கு நீட்டும் போது அற்பமான எண்ணங்கள் விரைந்து நுழைந்து மிக முக்கியமான எனது ஏக்கத்தை சுருக்கிவிடுகின்றன. பிரிவு 36. இதை அற்பமானது என்று நாம் கருதிவிட முடியாது. ஆனால் எங்களை உருமாற்றிய நாள் முதல் உமது இரக்கத்தை தவிர எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது வேறொன்றுமில்லை. எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வந்துள்ளீர்! தன் நியாயப்படுத்துதல் என்னும் எனது இச்சையை முதலில் நீர் குணப்படுத்தினீர். இதன் வழியாக நீர் என் எல்லா தவறுகளையும் மன்னிக்க திருவுளமானீர். நீர் எனது எல்லா நோய்களையும் குணமாக்குகின்றீர். எனது பிறழ்வுகளிலிருந்து என்னை மீட்கின்றீர். கருணையாலும் இரக்கத்தாலும் எனக்கு முடிசூட்டுகின்றீர். எனது ஏக்கத்தை நன்மைத்தனத்தால் நிறைவு செய்கிறீர். உம்மை பற்றிய அச்சத்தால் என் ஆணவத்தை அடக்கி
உமது நுகத்தால் என் தலையை தாழ்த்தினீர். இப்போது அந்த நுகத்தை நான் சுமக்கிறேன். நீர் வாக்களித்தது போலவே அது அழுத்துவதில்லை. உண்மையில் அது ஏற்கனவே அழுத்தாமல் இருந்தது. நான் அதற்கு அடிபணிய பயந்து நின்றபோது அது எனக்கு தெரியவில்லை. தலைவரே, ஆணவமில்லா அதிகாரம் உம்மிடம் மட்டுமே உண்டு. ஏனெனில் நீர் ஒருவரே ஆண்டவர். உமக்கு தலைவர் எவருமிலர். மூன்றாவது வகையான சோதனை என்னை இன்னும் வருத்துகிறது. என் வாழ்வு முழுவதும் இது என்னை வருத்தும். மக்களால் நான் அஞ்சப்படவும் அன்பு செய்யப்படவும் வேண்டும் என்பதே அச்சோதனை. எதற்காக என்றால், அந்த அச்சமும் அன்பும் அதிகாரத்தால் வரும் இன்பத்தின் கனிகள். ஆனால் இது மகிழ்ச்சி அன்று, இது பரிதாபத்திற்குரிய வாழ்வு. இதன் பெருமை அருவருப்பானது. இதற்காகத்தான் என்னால் தூய்மையாக உம்மேல் அச்சம் கொள்ளவும் உம்மை அன்பு செய்யவும் இயலவில்லை. ஆகவே செருக்குற்றோரை நீர் இகழ்ச்சியோடு நோக்குகிறீர், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறீர். நீர் உலகின் பேராவல்கள் மேல் இடியாய் இறங்குகிறீர். மலைகளின் அடித்தளங்கள் நடுநடுங்குகின்றன. மனித சமூகத்தில் சில அலுவல்களில் இருக்கும் போது அல்லது சில பதவிகளை வசிக்கும் போது மக்களால் அன்பு செய்யப்படுவதும் அஞ்சப்படுவதும் அவசியமாகிறது. அந்த நேரத்தில் எங்களை சுற்றி வருகின்ற எங்களது மகிழ்ச்சியின் எதிரி எல்லா இடங்களிலும் கண்ணிகளை விரித்து கொண்டே நன்று நன்று, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிற்கிறான். நாங்கள் இத்தகைய அங்கீகாரத்தை குவித்துக் கொள்ள விரும்பும் போது எங்களது பாதுகாப்பு தளர்ந்து விடுகிறது. உமது உண்மையில் நாங்கள் எங்களின் மகிழ்ச்சியை காண்பதை விடுத்து மனிதர்களின் வஞ்சகத்தில் அதை வைக்கிறோம். உமக்காக அன்றி உமக்கு பதிலாக நாங்கள் அன்பு செய்யப்படவும் அஞ்சப்படவும் விரும்புகிறோம். இந்த வகையில் எதிரி எங்களை தன்னை போல ஆக்கிவிடுவதால் எங்களோடு இருந்து தனது தண்டனையில் பங்கேற்க வைக்கிறான். தன்னையே வடக்கு அரியணையில் அமர்த்தி கொள்ளும் அவன் இருளிலும் குளிரிலும் மக்கள் தனக்கே பணி செய்ய வேண்டும் எனவும் விரும்புகிறான். அவன் பிறழ்வுபட்ட நிலையில் உம்மைப் போல இருக்க விரும்புகிறான். ஆனால் பாரும், நாங்கள் உமது சிறு மந்தை. எங்கள் மேல் உரிமை கொண்டாடும். உமது இறக்கைகளை விரித்தருளும். அவற்றின் அடியில் நாங்கள் புகலிடம் காண்போம். எங்களது மாட்சியாயிரும். உமக்காக நாங்கள் அன்பு செய்யப்படுவோமாக. எங்களில் இருக்கும் உமது வார்த்தை அஞ்சப்படுவதாக. மக்களால் புகழ விரும்பப்படும் ஒருவர் ஒருவேளை உம் பார்வையில் தவறிழைத்து உம்மால் தண்டிக்கப்பட்டால் எந்த ஒரு மனித ஆதரவும் அவரை பாதுகாக்க இயலாது. நீர் அவனை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டால் அவன் தப்பி ஓடவும் முடியாது. பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் பழித்து புறக்கணிக்கின்றனர். நீர் ஒருவருக்கு கொடுத்த கொடைக்காக மக்கள் அவரை புகழ்வது ஏற்புடையது. ஆனால் அதை விடுத்து அவர் பெற்ற கொடைக்காக அவருக்கு புகழ் சூட்டப்பட்டால் மனித புகழ்ச்சியே அவருக்கு தண்டனையாக மாறிவிடும். முந்தையது கடவுளின் கொடையை மையமாக வைத்தும் பிந்தையது கொடையை பெற்ற மனிதரை மையமாக வைத்தும் நிகழ்கிறது. பிரிவு 37. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இச்சோதனைகள் எங்களை சூழ்ந்து நிற்கின்றன. ஓய்வின்றி நாங்கள் சோதிக்கப்படுகின்றோம். மனித நாவே எங்களது தினசரி உலைக்களம். இதிலும் நீர் தன்னாளுகை எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். நீர் கட்டளையிடுவதைக் கொடும், நீர் விரும்புவதை கட்டளையிடும். எனது இதயம் உம்மிடம் எழுப்பும் முனகளையும் எனது கண்களில் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகளையும் நீர் அறிவீர். இந்த நோயிலிருந்து நான் எந்த அளவுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளேன் என்பதை அறிவது எனக்கு கடினமாக இருக்கிறது. எனது மறைவான பாவங்களை பற்றிய கலக்கம் பெரிதாய் உள்ளது. அவை உம் கண்களுக்கே தெரியும், என் கண்களுக்கு அல்ல. மற்ற சோதனைகளை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு எனக்கு ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இதில் ஒன்றுமில்லை. நான் எந்த அளவுக்கு எனது மனத்தை உடல் இன்பங்களிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் என்பதையும் மேலோட்டமான அறிவை நாடும் ஆர்வமிக்க தேடல்களிலிருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறேன் என்பதையும் காண்பது எளிது. ஏனெனில் விருப்பத்தினாலோ அல்லது அவை எனக்கு கிடைப்பதில்லை என்ற கட்டாயத்தினாலோ நான் அவற்றில் ஈடுபடுவதில்லை. அவை இல்லாமல் இருப்பதால் எனக்கு சோர்வும் வெறுப்பும் கோபமும் வருகிறதா என்று நான் என்னையே கேட்கிறேன். செல்வம் முதல் 2ஆம் 3ஆம் என அனைத்து இச்சைகளுக்கும் தேவையான பொருளை தருகின்றது. மனம் செல்வத்தை வெறுக்கிறதா என்பதை அது எந்த அளவுக்கு அதை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை வைத்து சோதித்து விடலாம். ஆனால் புகழை கண்டுகொள்ளாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும்? நாங்கள் தீய வாழ்க்கையை வாழ வேண்டுமா? எங்களை வெறுக்காதவர் எங்களுக்கு தெரிந்தவர் யாருமில்லை என்று சொல்லி விளக்கும் அளவுக்கு
தீய வாழ்க்கை வாழ வேண்டுமா? இதைவிட மடமையானது எதுவும் பரிந்துரைக்கப்படவோ கற்பனை செய்யப்படவோ முடியாது. புகழ்ச்சிதான் நல்வாழ்க்கையின் நற்செயல்களின் தோழன் என்றால் நாம் புகழ்ச்சியையும் நல்வாழ்க்கையும் துறக்கத் தேவையில்லை. ஆனால் புகழ்ச்சியை நான் இழந்தாலன்றி எனது மனம் அமைதி கொள்கிறதா அல்லது வருத்தமடைகிறதா என்பதை என்னால் அறிய இயலாது. இச்சோதனை பற்றி நான் உம்மிடம் அறிக்கையிடுவது என்ன தலைவரே? புகழ்ச்சியில் எனக்கு விருப்பமில்லை என்று நான் நடிக்க முடியாது. ஆனால் ஒன்றுக்காக புகழப்படுவதை விட ஒன்றை பற்றிய உண்மை அறிக்கையிடப்படுவதையே நான் விரும்புகிறேன். நான் பேதையாக அல்லது முழுவதும் தவறாக இருக்க உலகம் என்னை புகழ்வதை விரும்புவேனா? அல்லது நான் உண்மையில் உறுதியாக இருக்க எல்லாரும் என்னை இகழ்வதை விரும்புவேனா? நான் எதை தேர்வு செய்வேன்? என்னில் இருக்கும் நன்மைத்தனத்தினால் வரும் இன்பத்தை அடுத்தவரின் குரல்தான் அங்கீகாரம் செய்ய வேண்டும் என நான் விரும்ப மாட்டேன். அதே வேளையில் புகழ் என் இன்பத்தை கூட்டுகிறது என்றும் விமர்சனம் அதை குறைக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பரிதாபகரமான நிலையின் அறிகுறி என்னை தொந்தரவு செய்யும் போது தன் நியாயப்படுத்துதல் புழு போல என்னை மொய்த்து கொள்கிறது. இதை நீர் அறிவீர் என் கடவுளே. ஆனால் இது என்னை உறுதியற்றதாய் ஆக்குகிறது. நீர் தன்னாளுகை செய்யுமாறு மட்டும் எங்களுக்கு கட்டளையிடவில்லை. அதாவது சிலவற்றிலிருந்து எங்கள் அன்பை அல்லது விருப்பத்தை விலக்கி வைப்பது. மாறாக நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்றும் கட்டளையிடுகிறீர். நீதியை நோக்கியே எங்கள் அன்பு இருக்க வேண்டும். நல்ல புரிதல் கொண்ட ஒருவர் என்னை புகழும் போது எனது இன்பம் அவரது வார்த்தைகளிலும் வாக்குறுதியிலும் இருக்கிறது. ஆனால் அவர் என்னில் புரியாத ஒன்றிற்காக அல்லது என்னிடம் உள்ள நன்மைக்காக என்னிடம் குற்றம் காண்கின்ற போது அவரது தவறு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. சில நேரங்களில் என்னில் நான் வெறுக்கும் சில குணங்களை மக்கள் புகழும் போது அல்லது ஒன்றுமில்லாத நற்குணத்தை மிகைப்படுத்தி புகழும் போது அது எனக்கு துயரம் தருகிறது. என்னை புகழ்பவர் என்னை விட மாறுபட்ட கருத்தை வைத்திருப்பதை நான் விரும்புவதில்லை. ஏனெனில் அவருக்கு இதனால் என்ன பயன் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அதே வேளையில் எனக்கு பிடித்த நற்குணம் மற்றவருக்கும் பிடிக்கிறது என்றால் அது எனது இன்பத்தை அதிகரிக்கிறது. என்னை பற்றி எனது கருத்து மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், அல்லது எனக்கு பிடிக்காத ஒன்று என்னில் புகழப்படுகிறது என்றால், அல்லது கொஞ்சம் பிடிக்கின்ற ஒன்று மிகைப்படுத்தப்பட்டு பாராட்டப்படுகிறது என்றால் அது புகழ்ச்சி அல்ல. ஆனால் இதை பொறுத்தவரையில் நான் நிச்சயமற்று இருக்கிறேன். உண்மையே, நான் புகழப்பட்டால் அது எனக்காக அன்றி எனது அடுத்தவரின் நலனுக்காகவே இருக்க வேண்டும். இதுதான் எனது உண்மையான மனநிலையா என்பது எனக்கு தெரியவில்லை. இதில் நான் உம்மை அறிவதை விட என்னை குறைவாகவே அறிகிறேன். என் கடவுளே, என்னையே எனக்கு காட்டும் என்று மன்றாடுகிறேன். அப்போது எனக்காக மன்றாடும் என் சகோதரர்களுக்கு நான் என்னில் காணும் எனது காயங்களை காட்டுவேன். இன்னொரு கேள்வியையும் நான் மனச்சான்றுடன் கேட்கிறேன். நான் புகழப்படும்போது என்னில் நன்மையாக இருக்கின்ற ஒன்று எனக்கு அடுத்திருப்பவரை உந்தித் தள்ளுகிறது என்றால், இன்னொருவர் அநீதியாக குற்றம் சுமத்தப்பட்டால் அது ஏன் என்னை உந்தித் தள்ளுவதில்லை? எனக்கு எதிராக ஒருவர் குற்றம் சாட்டினால் மட்டும் அது நீதியாகவோ அல்லது அநீதியாகவோ இருந்தால் ஏன் எனக்கு வலிக்கிறது? அல்லது இது என் அறிவுக்கு எட்டாததா? நான் என்னையே ஏமாற்றிக்கொண்டு உம்மிடமிருந்து விலகிச் செல்கிறேனா? தலைவரே, இந்த மடமைக்கும் எனக்கும் இடையே ஓர் இடைவெளியை உருவாக்கும். அல்லது எனது வார்த்தைகள் தீயவரின் தலையில் போட்ட எண்ணெய் போல ஆகி எனது தலையை வீங்கச் செய்துவிடும். பிரிவு 38. நானோ எளியவன், வறியவன். ஆனால் எனது தவறு சரி செய்யப்பட்டு எனது அமைதியை திரும்பப் பெறும் வரை நான் என்னையே நொந்துகொண்டு உமது இரக்கத்தை நாடுவதில் மகிழ்கிறேன். இந்த அமைதி ஆணவத்தோடு பார்க்கும் பார்வையாளருக்கு புரியாது. ஆனால் எனது வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் மக்களுக்கு தெரியவரும் எனது செயல்களும் புகழ்ச்சியை விரும்புவதால் அதில் ஆபத்தான சோதனை இருக்கிறது. இது தனக்கே தனிப்பட்ட மேட்டிமை உணர்வை தருகின்ற ஆதாரக்கல் போல இருக்கிறது. நான் இதை வெறுக்கிறேன் என்பதால் வெறுக்கும் போதும் அது எனக்கு சோதனையாகவே இருக்கிறது. பல நேரங்களில் வீணான புகழ்ச்சியை வெறுப்பதே வீணான புகழ்ச்சியின் ஊற்றாக மாறிவிடுகிறது. ஒருவர் தனது இகழ்ச்சியையே பெருமையாக கருதினால் அவருக்கு அதன் மேல் எப்படி வெறுப்பு வரும்? பிரிவு 39. இதே சோதனை வகையில் எங்களில் இன்னொரு தீமை இருக்கிறது. தங்களை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கும் மக்களை
இது தற்பெருமையில் வளர்த்தெடுக்கிறது. இவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது இல்லை, அல்லது அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பாத அவர்கள் உண்மையில் மற்றவர்களை கோபப்படுத்துகிறார்கள். தங்களை தாங்களே மகிழ்ச்சிப்படுத்துவதால் உம்மை அதிருப்திக்கு ஆளாக்குகிறார்கள். ஏனெனில் தீமையானவற்றையும் நன்மை என நினைக்கிறார்கள், அல்லது தங்களது நன்மைத்தனத்திற்கு தாங்களே காரணம் என நினைக்கிறார்கள். அவர்களது நன்மைத்தனம் உமது கொடை என்பதை அவர்கள் மறக்கிறார்கள், அல்லது உம்மிடமிருந்து வந்த கொடை என்று அறியாததால் தங்களது நற்செயலுக்கு கிடைத்த பரிவு என நினைக்கிறார்கள். அல்லது அவர்கள் இதை உமது கொடை என நினைத்தால் அதை குழுமத்தோடு பகிர்ந்து கொள்ள மறுத்து மற்றவர்கள் மேல் வன்மம் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லா சோதனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் எனது இதயம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அனுபவிக்கும் காயங்களுக்கு முடிவில்லை, ஆனால் தொடர்ந்து அவை உம்மால் நலம் பெறுகின்றன. பிரிவு 40. உண்மையே, நீர் எப்போது என்னோடு வழிநடக்க தவறினீர்? எனது தாழ்வான நிலையில் நான் உம்மிடம் அறிக்கையிட்டு ஆலோசனையை கேட்டபின் எதை விட வேண்டும், எதை தேட வேண்டும் என்பதை நீர் தொடர்ந்து கற்பித்துக் கொண்டே இருக்கிறீர். எனது புலன் உணர்வுகள் வழியாக நான் வெளியுலகில் பயணம் செய்தேன். என்னில் தொடங்கி எனது உடலின் உயிரை கவனித்து எனது புலன்களை ஆராய்ந்தேன். அதிலிருந்து எனது நினைவின் ஓரங்களுக்குச் சென்று எண்ணிலடங்கா செல்வங்கள் வியப்புக்குரிய வகையில் பல்வேறு வகையினங்களில் சேகரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். அவற்றை பார்த்தபோது நான் அஞ்சினேன். உம்மோடு அன்றி இவற்றுள் எதையும் தெரிவு செய்திருக்க என்னால் இயலாது. ஆனால் இது எதுவும் நீரல்ல. இவற்றை நான் கண்டுபிடித்தாலும் இவை நானும் அல்ல. நான் எல்லாவற்றின் குறுக்கேயும் சென்று ஒவ்வொன்றுக்கான வேறுபாட்டையும் அறிந்து ஒவ்வொன்றையும் அதன் தரத்தில் பிரித்து பார்த்தேன். எனது புலன்களின் தகவல்களை ஆராய்வதில் சிலவற்றை கண்டேன். மற்றவை எனது தாண்மையில் ஒன்றாக கலந்திருந்தன. தகவல்கள் அனுப்பிய புலன்களை அடையாளம் கண்டு எண்ணினேன். நினைவின் பரந்த செல்வ குவியலில் சிலவற்றை மறைத்தும் சிலவற்றை வெளியே இழுத்தும் ஆராய்ச்சி செய்தேன். நான் இதை செய்யும்போது எனது தாண்மை, இதைச் செய்த ஆற்றல் நீரல்ல. ஏனெனில் நீரே நிலைத்திருக்கும் ஒளி. இந்த ஒளியைக் கொண்டே நான் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவை இருக்கின்றனவா, எப்படி இருக்கின்றன, அவற்றுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு என்ன என்பதை கண்டறிந்தேன். நீர் எனக்கு கற்பித்தவற்றுக்கும் கொடுத்த அறிவுரைகளுக்கும் செவி கொடுத்தேன். இதை நான் அடிக்கடி செய்கிறேன். இது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. எனது வேலையிலிருந்து ஓய்வு பெற முடிவதால் நான் இந்த மகிழ்ச்சியில் தஞ்சமடைகிறேன். நான் தொடரும் எல்லா ஆராய்ச்சிகளிலும் உம்மை கலந்து ஆலோசிக்கும் போது உம்மிலே அன்றி என் ஆன்மாவின் பாதுகாப்பான இடத்தை வேறெங்கும் காண முடியவில்லை. எனது சிதறுண்ட ஆசைகள் எல்லாம் அங்கே ஒருங்கே கூட்டப்படுகின்றன. உம்மிலிருந்து எப்பகுதியும் பிரிந்து செல்ல முடியாது. சில நேரங்களில் நீர் ஒரு வகையான அசாதாரணமான உணர்வின் ஆழத்திற்குள் நுழைய வைக்கின்றீர். அங்கே வித்தியாசமான இனிமையை நான் காண்கிறேன். அது என்னில் நிறைவடைந்தால் இந்த உலகில் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் கடந்ததாக அது இருக்கும். ஆனால் எனது துயரமான சுமைகளால் நான் மீண்டும் எனது பழைய வழிகளில் விழுகிறேன். எனது பழக்கச் செயல்களால் நான் மீண்டும் ஆட்கொள்ளப்படுகிறேன். அவற்றின் பிடிக்குள் நான் இருக்கிறேன். நான் அழுது புலம்பினாலும் இன்னும் அதன் பிடியிலேயே இருக்கிறேன். எனது பழக்கம் என்னும் சுமையின் வலிமை அப்படி இருக்கிறது. இங்கே எனக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் விருப்பமில்லை. அங்கே எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஆற்றல் இல்லை. 2 தலங்களிலும் நான் பரிதாபத்திற்குரியவன். பிரிவு 41. ஆக 3 வகையான இச்சைகளின் கீழ் எனது பாவ நோயை ஆராய்ந்துள்ளேன். உமது வலக்கரம் என்னை காப்பாற்ற வேண்டும் என வேண்டினேன். எனது காயம்பட்ட இதயத்தால் உமது மேன்மையின் நுனியை கண்ட நான் சற்றே கண்டிக்கப்பட்ட போது, இதை யார் அடைய முடியும்? நான் உம் திருமுன்னிலிருந்து தள்ளிவிடப்பட்டேன் என்று புலம்பினேன். அனைத்தையும் ஆளுகை செய்யும் உண்மை நீரே. ஆனால் எனது பேராசையில் நான் உம்மை இழக்க விரும்பவில்லை. ஒரு கையில் பொய்யை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையில் உம்மை பிடித்துக்கொள்ள விரும்பினேன். இவ்வாறாக நான் உம்மை இழந்தேன். ஏனெனில் பொய்யோடு இணைத்து பிடிக்கும் அளவுக்கு நீர் இறங்கி வருவதில்லை. பிரிவு 42. என்னை உம்மோடு ஒப்புரவாக்க கூடியவர் யார்? நான் வானதூதர்களின் உதவியை இறைஞ்ச வேண்டுமா? எந்த மன்றாட்டை நான் பயன்படுத்த வேண்டும்? எம்மாதிரியான சடங்குகளை செய்ய வேண்டும்? பலர் உம்மிடம் திரும்பி வர முயற்சி செய்தார்கள் என்றும், ஆனால் அதை அடைய அவர்களுக்கு வலிமை இல்லை என்றும்
நான் கேள்வியுற்றேன். அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் ஆர்வமிகு காட்சிகள் பற்றிய விருப்பத்திற்கு தள்ளி அவர்களுக்கு மருட்சிகளையே கொடுத்தன. அவர்களது தேடலில் அவர்கள் உயர்ந்த பண்பாடு என்ற ஆணவத்தால் தங்களது மார்புகளை ஊதிக் கொண்டார்களே தவிர மார்பில் அடித்து கொள்ளவில்லை. தங்களது இதயத்தில் எழுந்த நெருக்கத்தால் வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவன் பாலும் அவனது கூட்டாளிகள் மேலும் ஈர்ப்பு கொண்டனர். அவன் தனது மந்திர ஆற்றல்களால் அவர்களை ஏமாற்றினான். தங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இணைப்பாளர் ஒருவரை நாடினார்கள். ஆனால் அவர் உண்மையானவர் அல்லர். ஏனெனில் சாத்தான் கூட ஒளியைச் சார்ந்த தூதனாக நடிக்கிறான். அவனுக்கு சதையாலான உடல் இல்லாததால் சதையின் ஆணவத்தை கவர்ந்திழுக்க வல்லமை பெற்றிருந்தான். அவர்கள் சாவுக்குரிய பாவ மனிதர்கள். ஆனால் ஆண்டவரே, உம்மோடு ஒப்புரவாக அவர்கள் விரும்பினர். நீர் இரவாதவர், பாவமில்லாதவர். ஆனால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பாளராக இருக்க வேண்டியவர். கடவுளுக்கும் தனக்கும் மனிதருக்கும் தனக்கும் பொதுவான பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். இணைப்பாளர் 2 நிலைகளிலும் மனிதரைப் போல இருந்தால் அவர் கடவுளிடமிருந்து அந்நியமாகிவிடுவார். அவர் 2 நிலைகளிலும் கடவுளைப் போல இருந்தால் அவர் மனிதரிடமிருந்து அந்நியமாகிவிடுவார். ஆக அவரால் இணைப்பாளராக இருக்க முடியாது. ஏமாற்றுகின்ற இணைப்பாளராகிய எதிரி மனிதரோடு பொதுவில் கொண்டிருப்பது பாவம். கடவுளோடு பொதுவாக கொண்டிருப்பது போல தோற்றமளிக்கிறான். அவனுக்கு மனித சதை இல்லாததால் அவனும் இரவாதவன் என்று பெருமை பாராட்டுகிறான். ஆனால் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு என்பதால் மனிதனோடு பொதுவில் இருக்கும் அவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறான். பிரிவு 43. உண்மையான இணைப்பாளரை உமது இரக்கத்தால் நீர் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினீர். அவரது முன்மாதிரியால் அவர்கள் தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுமாறு நீர் அவரை அனுப்பினீர். அவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள இணைப்பாளர். அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். சாவுக்குரிய பாவிகள் நடுவே அவர் சாகா தன்மை கொண்ட நேர்மையாளராக தோன்றினார். நேர்மையால் வரும் கூலி நிலைவாழ்வும் அமைதியும் என்பதால் கடவுளோடு இணைந்து கொண்டு தனது நேர்மையால் ஏற்புடையவராக்கப்பட்ட பாவிகளின் சாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அந்த சாவிலே அவரும் பங்கேற்றார். அவர் எதிர்காலத்தில் படவேண்டிய பாடுகளின் மேல் கொண்ட நம்பிக்கையால் மீட்கப்படுமாறு முற்காலத்து புனிதர்களுக்கும் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அதுபோலவே இன்று நாம் அவரது கடந்த கால பாடுகளால் மீட்கப்பட்டுள்ளோம். மனித நிலையில் அவர் இணைப்பாளராக இருக்கிறார். வார்த்தையைப் போன்ற நடுவழி அல்ல அவர். ஏனெனில் வார்த்தை கடவுளோடும் கடவுளாயும் இருக்கிறது. ஆனாலும் இருப்பது ஒரே கடவுளே. தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை பாவிகளாகி எங்கள் அனைவருக்காகவும் ஒப்புவித்து எங்களை எவ்வளவு அன்பு செய்துள்ளீர் நல்ல தந்தையே. கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதாமல் சிலுவைச் சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்த அவர் வழியாக நீர் எங்களை அன்பு செய்துள்ளீர். இறந்தோரிடமிருந்து உயிர் பெற்று எழுந்தவர் அவர் மட்டுமே. தன் உயிரை கொடுக்கவும் அவர் அதிகாரம் பெற்றிருந்தார். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் பெற்றிருந்தார். எங்களுக்காகவும் திருமுன் வெற்றியாளராக விளங்கிய அவர் பலியானதால் வெற்றியாளரானார். எங்களுக்காகவும் திருமுன் குருவும் பழிப்பொருளுமாக விளங்கினார். பழிப்பொருளாக இருந்ததால் குருவாக இருந்தார். எங்களுக்காக பணியாளராய் மாறிய அவர் பணியாளர்களாக இறந்த எம்மை உமக்கு பிறந்த பிள்ளைகளாக மாற்றினார். எனது நம்பிக்கையை நான் என் முழு அறிவோடு அவரிடம் வைக்கிறேன். உம் வலப்பக்கம் அமர்ந்து எமக்காக பரிந்து பேசுவர் வழியாக நீர் எனது எல்லா நோய்களையும் குணமாக்குகின்றீர். அல்லது நான் விரக்தி அடைந்திருப்பேன். எனது பாவங்கள் பெரியவை, அவை எண்ணிலடங்கா. ஆனால் மருந்து அவற்றை விட ஆற்றல் மிக்கது. உமது வார்த்தை மனிதராகி எங்களோடு குடிகொள்ளவில்லை என்றால் உமது வார்த்தை எங்களை விட தூரமாகி போய் நாங்கள் எங்களது பரிதாப நிலையை எண்ணி விரக்தி அடைந்திருப்போம். எனது பாவங்கள் மற்றும் துயரங்களைக் கண்டு பயந்து போன நான் தனிமையில் சென்று வாழுமாறு ஓடிவிடலாம் என்று எனது இதயத்தை கசக்கி சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை தடுத்த நீர் எனக்கு ஆறுதல் தந்தீர். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்த அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆண்டவரே, நான் வாழுமாறு எனது கவலைகளை உம்மேல் போட்டுவிட்டேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும். என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல.
என கற்பித்து நலம் தாரும். ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தையும் நீர் மறைத்து வைத்துள்ள ஒரே திருமகன் அவரது இரத்தத்தால் என்னை மீட்டார். செருக்குற்றோர் என்னை பற்றி தீயவை பேசாதிருப்பார்களாக. எனது மீட்பின் விலையை எண்ணி பார்க்கும் நான் அதை உண்ணவும் குடிக்கவும் பகிர்ந்தளிக்கவும் செய்கிறேன். எனது ஏழ்மையில் என் மக்களோடு இணைந்து அதை உண்டு நிறைவு காண விரும்புகிறேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக.